கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலும் இந்த தரிசன விதைகள் ஹெவன் டிவியின் காஸ்பல் ஃபார் நேபாள் ஊழியங்கள் நடத்தும் தரிசன விதைகள் 2023 இந்த சேலம் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த கூடுகைக்கு வந்திருக்கின்ற பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கர்த்தருடைய ஊழியர்கள் மற்றும் தேவ பிள்ளைகள், திருச்சபை மக்கள் யாவருக்கும், டிவியிலே பார்த்து கொண்டிருக்கின்ற ஹெவன் டிவி நேயர்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஹெவன் டிவி குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போதும் இந்த நிகழ்வை துவக்கி வைக்கும்படியாக சேலம் மாவட்டம் ஐபிசி திருச்சபையினுடைய தலைமை போதகர் பாஸ்டர் ஜிம் அவர்கள் முன்பாக வந்து நம்மை ஜெபத்திலே வழிநடத்துவார்கள். அதைத் தொடர்ந்து மற்ற நிகழ்வுகளுக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். இப்போது பாஸ்டர் அவர்களை உற்சாகமாய் வரவேற்கலாம். நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த ஆரம்ப ஜெபத்தை பண்ணும்படி தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறோம். ஜீசஸ் ஹல்லேலூயா. இருந்த இடங்களை கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு தந்தீரே நன்றி என்று சொல்லி கொஞ்ச நேரம் நல்ல வாய்களை தந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபைகள் பெருகட்டும். வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரங்களினால் கிருபைகள் பெருகும் என்று சொல்லி நீங்களும் நானும் தேவ சமூகத்திலே வந்திருக்கிற வேளையில தேவ கிருபைகள் பெருகுவதாக, தேவனுடைய கிருபைகள் பெருகுவதாக. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய முகத்தை தேட வந்திருக்கிறோமே, தேவ சமூகத்தை நாட வந்திருக்கிறோமே. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நமக்கு ஒத்தாசை அனுப்பும் தேவன் அவர் ஒருவரே. அவரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்லவா. இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளை வரவழைக்கிற கர்த்தர் அவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் ஒருவரே உயர்ந்தவர், அவர் ஒருவரே மகிமையானவர், அவர் ஒருவரே நிறைவானவர், அவர் ஒருவரே நித்தியமானவர். நல்ல கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம், உயர்த்துங்க பார்க்கலாம், உயர்த்துங்க பார்க்கலாம். தேவ சமூகத்தினை வந்திருக்கிற வேளையில கூட தேவனுடைய நல்ல பிரசன்னம் ஆமே நாமே நாமே நம்மத்திலே வெளிப்படுவதாக. தேவனுடைய ஆமே நாமே நல்ல கிருபைகள் வெளிப்படுவதாக. ஆவியானவர் நம்மத்திலே அசைவாடுவாராக, ஆவியானவர் இடைபடுவாராக. ஹல்லேலூயா. நீர் வாரும் தூய ஆவியானவரே, உங்க பிரசன்னத்தை நாங்க வாஞ்சிக்கிறோம் ஐயா. உங்க நல்ல வல்லமை எங்கள் மத்தியிலே ஊற்றப்படணுமே, நல்ல ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படணுமே, உம்முடைய தரிசனங்கள் விதைக்கப்படணுமே. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். தேவனுடைய நல்ல கிருபையுள்ள கரம் ஆண்டவரே, நாங்க உம்முடைய சமூகத்தை கூடி வந்திருக்கிற வேளையிலே வெள்ளங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா, வெள்ளங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நல்ல பிரசன்னம், உம்முடைய நல்ல பிரசன்னம், உம்முடைய நல்ல பிரசன்னம். ஹல்லேலூயா. நாங்கள் வாஞ்சிக்கிறோம், 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 வாஞ்சிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நாங்கள் சேலம் பட்டணத்து ஆராய் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒரு முகாந்திரத்தோடு உம்முடைய சமூகத்தை நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்பதற்காக, நேபாளத்திற்காக ஆண்டவரே, தேவரீர் அப்பா ஆண்டவரே, ஒரு தரிசனத்தோடு கூட உம்முடைய சமூகத்தண்டை வந்திருக்கிற இந்த நாளிலும் கூட அப்பா, இந்த நாளில் இந்த தரிசன விதைகள், இந்த கூடுகையை தேவரீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே இடைபடுகிற பிரசன்னமா இருக்கிற தேவ ஆவியானவர் இந்த நாளின் ஆண்டவரை முழு ஆராதனையையும் நீர் பொறுப்பேற்று நடத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆரம்பம் முதல் கடைசி மட்டுமாய் தேவனுடைய நல்ல பிரசன்னம் நிறைவாய் காணப்படட்டும். அப்ப ஆண்டவர் ஜனங்களை துரிதமாய் கொண்டு வந்து சேர்ப்பீராக. தேவ ஊழியர்களாய், விசுவாசிகளாய், சேலம் நகரத்தாராய் நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஆண்டவரே, தேவரீர் அப்பா ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நோக்கி பார்க்க, உம்முடைய முகத்தை தேட ஆண்டவரே, உம்மை உயர்த்த மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. சங்கீதக்காரன் சொன்னது போல 72வது சங்கீதம் 16வது வசனம், பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும், அதன் விளைவு லீபனோனை போல் அசையும், பூமியின் புல்லை போல நகரத்தால் செழித்தோங்குவார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அப்பா ஆண்டவரே, ஒரு பிடி தானியம் ஆண்டவரே, தேவரீர் அப்பா அந்த நேபாளத்திலே விதைக்கப்படுகிற இந்த நாட்களில் அப்பா, நாங்க உம்முடைய சமூகத்தண்டை ஜெபிக்கிற இந்த வேளையில் ஆண்டவரே, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும், ஒரு மிகப்பெரிய அறுவடையையும், ஒரு பின்மாறி மழையையும் ஆண்டவரே, இந்த நாட்கள் ஜெப நாட்களுக்கு பிற்பாடு ஊற்றுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் பொற்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவர் இந்த ஹெவன் டிவிக்காக, இந்த ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய தயவுள்ள கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து ஆண்டவரே, இந்த ஊழியத்தின்
நிமித்தமாய் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட என் தேவன் அனுகிரகம் பாராட்டுவீராக. தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளின் ஆண்டவரே ஒவ்வொரு நிகழ்வையும் ஒவ்வொரு பகுதியையும் தேவ ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. நீரே பொறுப்பேற்றுக் கொள்வீராக. ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய அழகு வெளிப்படட்டும் ஐயா, உம்முடைய கிருபைகள் வெளிப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய சிலுவைக்குள் மூடி மறைத்துக் கொண்டு தேவரின் நீர் வெளிப்படுங்க ஆண்டவரே. உங்க நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாடி துதித்து மகிமைப்படுத்தி உம்முடைய சமூகத்தினை காத்திருந்து வார்த்தைகளை கேட்டு பாரத்தோடு ஒரு அர்ப்பணிப்போடு கூட இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல என் தேவன் ஒவ்வொருவருக்கு அனுகிரகம் பாராட்டுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும். சகல துதி கன மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக இந்த ஹெவன் டிவியின் காஸ்பல் ஃபார் நேபாள் ஊழியங்கள் நடத்தும் தரிசன விதைகள் சேலம் மாவட்டம் 2023 11வது மாவட்டமாக இந்த வருஷத்தில் நாங்கள் ஒவ்வொரு மாவட்டமாக இந்த தரிசன விதைகள் கூடுகைகளை நடத்தி வருகிறோம். சேலம் மாவட்டம் 11வது மாவட்டம். இந்த நல்ல நாளிலும் இந்த ஹெவன் டிவி ஊழியங்களை குறித்து 1-2 காரியங்களை நான் ஆரம்ப கட்டமாக சொல்லி தொடர்ந்து கர்த்தருடைய ஆராதனைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். இப்போதும் கடந்த 2009வது ஆண்டு முதல் 14 ஆண்டுகளாக நேபாள் தேசத்திலே நேபாளியருக்கு நேபாளியரை கொண்டு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு தார்மீக பொறுப்போடு கூட நேபாள் தேசத்திலே இயங்கி வருகிற ஒரு மிஷனரி ஸ்தாபனமாகும். ஹெவன் டிவி இந்தியா என்று தமிழ் சேனலும், ஹெவன் டிவி நேபாள் என்று நேபாள் சேனலும் மீடியா வழியாகவும் அங்கே ஊழியங்கள் நடந்து வருகிறது. ஃபீட் நேபாள் என்ஜிஓ வழியாக நேபாள் தேசத்திலே என்ஜிஓ ஆக்டிவிட்டீஸும் மிஷனரி பணித்தள ஊழியங்களும் அங்கே நடந்து வருகிறது. ஏகதேசம் 80 மிஷனரிகள் நமக்கு நேபாள் தேசத்திலே சுதேச மிஷனரிகளாக ஆண்டவருடைய திருப்பணியை செய்து வருகிறார்கள். ஏகதேசம் 330 ஆதரவற்ற பிள்ளைகளை நாம் பராமரித்து வருகிறோம். 32 இடங்களிலே திருச்சபை ஆராதனைகள் இப்பொழுது நடந்து வருகிறது நேபாள் தேசத்திலே. இப்படியாக 14 ஆண்டுகள் இந்த தரிசனமானது சகோதரர் ஹெவன் டிவியினுடைய ஸ்தாபகர் நேபாள் மிஷனரியுமாய் இருக்கின்ற கர்த்தருடைய தாசன் சகோதரர் பி மேத்யூ அவர்களுக்கு தேவன் தந்த தரிசனத்தின்படியாக இந்த 14 ஆண்டுகளாக நேபாள் தேசத்தில் இந்த மிஷனரி ஊழியம் நடந்து வருகிறது. அப்படியாக இந்த ஊழியத்தினுடைய ப்ரமோஷனல் மீட்டிங்காக சேலம் மாவட்டத்தில் முதல் முறையாக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று எங்களுடைய பணிவான வேண்டுகோள்களை ஏற்று வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் மீண்டுமாக தேவ ஊழியர்கள் மற்றும் தேவ பிள்ளைகள் ஹெவன் டிவியில் பார்த்து கொண்டிருக்கிற ஹெவன் டிவி நேயர்கள் யாவருக்கும் மீண்டுமாக ஒரு விஷயம் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இப்போதும் நாம் ஆராதனைக்காக கடந்து போகிறோம். ஆராதனைக்காக நம்மை ஆராதனைக்குள்ளாய் வழி நடத்தும்படியாக சேலம் மாவட்டம் பெத்தேல் விசுவாச திருச்சபையினுடைய தலைமை போதகரும் பெந்தேகொஸ்தே மாமன்றத்தினுடைய சேலம் மாவட்டம் பெந்தேகொஸ்தே திருச்சபையினுடைய பேராயரும் ஒருங்கிணைந்த மேற்கு மாவட்ட போதகர் ஐக்கியத்தின் செயலாளருமாய் இருக்கின்ற பாஸ்டர் பால் அகஸ்டின் ஐயா அவர்களும் சபை குழுவினருமாக இணைந்து நம்மை கர்த்தருடைய ஆராதனைக்குள்ளாய் வழிநடத்த போகிறார்கள். நாம் யாவரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்க போகிறோம். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா கைகளை விட்டு சொல்லுமா ஹல்லேலூயா. சங்கீதம் 100ஆம் அதிகாரம் விதமாய் சொல்லுகிறது, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஆமென். நாம் மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். மகிழ்ச்சியோட அவர் சந்நிதி முன்னே ஆனந்த சத்தத்தோட ஆராதனை. ஆமென். மகிழ்ச்சியோட அவர் சந்நிதி முன்னே ஆனந்த சத்தத்தோடு ஆராதனை. மகிழ்ச்சியோட அவர் சந்நிதி முன்னே ஆனந்த சத்தத்தோடு ஆராதனை. மகிழ்ச்சியோட அவர் சந்நிதி முன்னே ஆனந்த சத்தத்தோடு ஆராதனை. கரங்களை உயர்த்தி குரல்களை எழுப்பி கம்பீரமாய் துதித்திடுவோம். நாங்கள் கரங்களை உயர்த்தி கம்பீரமாய் கொண்டாடுவோம். இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், செய்த நன்மையை கொண்டாடுவோம். இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், செய்த நன்மையை
கொண்டாடியே நன்றி சொல்வோம், கொண்டாடியே நன்றி சொல்வோம். ஓர பயங்கர புயல்கள் நடுவில் தேசக்காரன் கொண்டு காத்தீரையா, சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் உன்னை மறவேன் என்றீரையா. ஓர பயங்கர புயலின் நடுவில் தேசக்காரன் கொண்டு காத்தீரையா, சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் உன்னை மறவேன் என்றீரையா. உன் கிருபை விலகாததே, உன் வாக்கும் மாறாததே, உன் கிருபை விலகாததே, உன் வாக்கும் மாறாததே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை, கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை. கொண்டாடியே நன்றி சொல்வோம், கொண்டாடியே நன்றி சொல்வோம். பகைஞர் முன்பு பந்தியொன்றை ஆயத்தம் செய்து வைத்தீரையா, அனுகூலமான அற்புதம் ஒன்றை யாவரும் காண செய்தீரையா. பகைஞர் முன்பு பந்தியொன்றை ஆயத்தம் செய்து வைத்தீரையா, அனுகூலமான அற்புதம் ஒன்றை யாவரும் காண செய்தீரையா. உன் கிருபை விலகாததே, வாக்கும் மாறாததே, கிருபை விலகாததே, வாக்கும் மாறாததே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை, கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை. கொண்டாடியே நன்றி சொல்வோம், கொண்டாடியே நன்றி சொல்வோம். ஆதி அன்பை ஒற்றும் மறந்து தூரமாக சென்றேனையா, தேடி வந்து வாக்குகள் தந்து மறுபடி வாழ செய்தீரையா. ஆதி அன்பை ஒற்றும் மறந்து தூரமாக சென்றேனையா, தேடி வந்து வாக்குகள் தந்து உன் கிருபை விலகாததே, வாக்கும் மாறாததே, உன் கிருபை விலகாததே, வாக்கும் மாறாததே. கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை, கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, கொண்டாடுவோம் செய்த நன்மையை. கொண்டாடியே நன்றி சொல்வோம், கொண்டாடியே நன்றி சொல்வோம். கொண்டாடுவோம் இயேசு ராஜாவை, செய்த நன்மையை. கொண்டாடியே நன்றி சொல்வோம், கொண்டாடியே நன்றி சொல்வோம். ஓர பயங்கர புயலின் நடுவில் தேசக்காரன் கொண்டு காத்தீரையா, சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் உன்னை மறவேன் என்றீரையா. ஓர பயங்கர புயலின் நடுவில் தேசக்காரன் கொண்டு காத்தீரையா, சொன்னதை செய்து முடிக்கும் வரையில் உன்னை மறவேன் என்றீரையா. உன் கிருபை விலகாததே, வாக்கும் மாறாததே, கிருபை விலகாததே, வாக்கும் மாறாததே. கிருபை கிருபை விலகாததே, வாக்கும் மாறாததே. One more time. கிருபை விலகாததே, வாக்கும் மாறாததே, உன் கிருபை விலகாததே, வாக்கும் மாறாததே.
ஹalleluya. அவர் கிருபை விலகாததே, அவர் வாக்கும் மாறாததே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் கிருபை விலகாததே, அவர் வாக்கும் மாறாததே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும். எத்தனை பேர் சொல்றீங்க? அவர் கிருபை என்னை விட்டு விலகாமலும். சத்தமா சொல்லுங்க, அவர் கிருபை என்னை விட்டு விலகாது. ஆமென். எஸ், கர்த்தர் மிகவும் நல்லவர். இன்னொரு பாடலை பாடுவோம். வல்ல கிருபை என் நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை. இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அப்பாவுடைய நாமத்தை உயர்த்துவோம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். வல்ல கிருபை நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் தண்ணீரில் மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் தண்ணீரில் மூழ்காமல் தாங்கும் கிருபை. கிருபை என்னை தாங்கினதே, கிருபை என்னை நடத்தினதே, கிருபை என்னை தாங்கினதே, கிருபை என்னை கிருபை என்னை தாங்கினதே, கிருபை என்னை நடத்தினதே. அல்லே அல்லே லூயா, 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 அல்லே அல்லே லூயா. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, முடி கூட கிருபை தாங்கினதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா. பலவித சோதனை நெருக்கின நேரங்கள் கிருபை தாங்கினதே, என் இறுக்கத்தின் நேரத்தில் நசுங்கினார் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை இருக்கிற நேரங்கள் கிருபை தாங்கினதே, என் இறுக்கத்தின் நேரத்தில் நசுங்கினார் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, இன்னுமாய் அல்லே அல்லே லூயா, பலவித சோதனை நெருக்கின நேரங்கள் கிருபை தாங்கினதே, என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கினார் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருக்கின நேரத்தில் கிருபை தாங்கினதே, என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கினார் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே லூயா, அல்லே அல்லே
ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனிரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனிரே. வீடி வெள்ளியே பெரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. வீடி வெள்ளியே ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருகிறே, முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருகிறே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே, ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை தொழுதிடுவே, ஜீவிய காலமெல்லாம் உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே, என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. இயேசுவே ஹalleluya, 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 ஹalleluya. Come on, hallelujah, 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 hallelujah. சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே, சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஹalleluya, 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 ஹalleluya. Amen. Hallelujah. Hallelujah.
ஹalleluya ஹalleluya ஆமென். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கல்வாரி மரத்துக்கு ஏறினதுனாலதான், அந்த கல்வாரி மலையிலே சிலுவை மரத்தில் அவர் ஏறினதுனால்தான் என் சாபங்கள் உடைக்கப்பட்டு நான் அவருடைய பிள்ளை என்கிற முத்திரையை பெற்றிருக்கிறேன். ஆமென். சொல்ல முடியுமா? எல்லாரும் பள்ளமா அந்த பாடவி. ஆமென். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீர்தாரையா, வீரியமும் நீர்தாரையா. பலனெல்லாம் நீர்தாரையா, வீரியமும் நீர்தாரையா. நன்றி 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 நன்றி. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. ஆமென். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆமென். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் அவன் சந்ததிக்கு போய் சேர்ந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு தேவன் கல்வாரி சிலுவையினாலே அதை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒட்டுமொத்த மனித வர்க்கத்திற்கும் தம்மை அண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவரை ஏற்றுக்கொண்டு அவரை அறிக்கை பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை நன்மையை தேவன் தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சொல்ல முடியுமா? பிறப்பிற நீங்கள் யாரும் நானும் நீங்களும் யூதன் அல்ல, நாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகளும் அல்ல. we are all gentiles. நம்ம எல்லாரும் புறஜாதிகள். ஆனாலும் நம்மையும் நேசித்து நம் ஆண்டவர் நமக்காக அவருடைய இரட்சகரை அனுப்பி என்னையும் ஆபிரகாமுடைய வம்சத்தில் இணைத்துக் கொண்டார். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லாமா? Thank you Lord. நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் எழும்பி நின்று நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கவலைகள் இனி வேண்டாமே வேண்டாம், வேண்டாமே வேண்டாம், வேண்டாமே வேண்டாம். கலக்கங்கள் இனி வேண்டாமே வேண்டாம், வேண்டாமே வேண்டாம், வேண்டாமே வேண்டாம். கஷ்டங்கள் இனி வேண்டாமே வேண்டாம், வேண்டாமே வேண்டாம், வேண்டாமே வேண்டாம். கண்ணீரும் இனி வேண்டாமே வேண்டாம்.
ஆமென். காரணம் ரெகோபோத் இனி நமக்கு உண்டு. ஆமென். படம் அந்த பல்லவி மாத்திரம். கவலைகள் இனி வேண்டாமே வேண்டாம், வேண்டாமே வேண்டாம், வேண்டாமே வேண்டாம். கலக்கங்கள் இனி வேண்டாமே வேண்டாம், வேண்டாமே வேண்டாம், வேண்டாமே வேண்டாம். கஷ்டங்கள் இனி வேண்டாமே வேண்டாம், வேண்டாமே வேண்டாம், வேண்டாமே வேண்டாம். கண்ணீரும் இனி வேண்டாமே வேண்டாம். ரெகோபோத் இனி கவலை இல்லை, ரெகோபோத் இனி கலக்கம் இல்லை, ரெகோபோத் இனி கண்ணீர் இல்லை, மகிழ்ச்சியே நம் வாழ்விலே. ரெகோபோத் இனி கவலை இல்லை, ரெகோபோத் இனி கலக்கம் இல்லை, இனி கண்ணீர் இல்லை, மகிழ்ச்சியே நம் வாழ்விலே. Come on. ரெகோபோத் இனி கவலை இல்லை, ரெகோபோத் இனி கலக்கம் இல்லை, இனி கண்ணீர் இல்லை, மகிழ்ச்சியே நம் வாழ்விலே. கவலைகள் யாவையும் மாற்றினீரே, கலக்கங்கள் யாவையும் போக்கினீரே, கவலைகள் யாவையும் மாற்றினீரே, கலக்கங்கள் யாவையும் போக்கினீரே. உம்மையே நான் நம்பி வாழ்வதினா, என்னை தள்ளினோர் முன்பெண்ணை உயர்த்தினீரே, என்னை தள்ளினோர் முன்பெண்ணை உயர்த்தினீரே. ரெகோபோத் இனி கவலை இல்லை, ரெகோபோத் இனி கலக்கம் இல்லை, இனி கண்ணீர் இல்லை, மகிழ்ச்சியை நம் வாழ்விலே. ரெகோபோத் இனி கவலை இல்லை, ரெகோபோத் இனி கலக்கம் இல்லை, இனி கண்ணீர் இல்லை, மகிழ்ச்சியே நம் வாழ்விலே. ரெகோபோத் இனி கவலை இல்லை, இனி கலக்கமில்லை, இனி கண்ணீர் இல்லை, மகிழ்ச்சியே நம் வாழ்விலே. ரெகோபோத் இனி கவலை இல்லை, இனி கலக்கமில்லை, ரெகோபோத் இனி கண்ணீர் இல்லை. மகிழ்ச்சியே நம் வாழ்விலே. கரங்களை உயர்த்தி சொல்லுமா, ரெகோபோத் இனி கவலை இல்லை, ரெகோபோத் இனி கலக்கமில்லை, ரெகோபோத் இனி கண்ணீர் இல்லை, மகிழ்ச்சியே நம் வாழ்விலே. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லாம எல்லாரும், என் வாழ்விலே கலக்கம் இல்லை, காரணம் அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அப்படியே கண்களை மூடிக்கொண்டு நேர கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். Thank you Lord. நேர கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? Thank you, thank you Lord, thank you Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை 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 மகிமை. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழ செய்தும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலைமுறை தலைமுறையாக வாழ வைத்தவர் தேவனுடைய இரக்கத்தால், தேவனுடைய கிருபையினாலே இம்மட்டும் நம்மை நடத்தி வந்த தெய்வத்திற்கு மனதார நன்றி சொல்லி, தலை நிமிரை தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு, பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைத்த தயவு, தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே.
பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே, ஒரு சேதமின்றி தலைமுறைகள் பாதுகாத்ததே, சேதமின்றி தலைமுறையாய் தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு, தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்த தயவு, குறிப்பார்த்து எரியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியதே, குறிப்பார்த்து எரியப்பட்ட சவுலின் அம்புகள் குறிப்பாரி போக செய்த தயவு பெரியதே, ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே, ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை உங்க தயவை பாட ஜீவன் உள்ளதே, உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே, உங்க தயவு பெரியதே, தயவு சிறந்ததே, தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே, ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே, ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே, சுற்றி நின்ற ஜலங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனதே, என் பிழை மட்டும் பத்திரமாய், சுற்றி நின்ற ஜலங்கள் எல்லாம் மிதந்து போனதே, என் பிழை மட்டும் பத்திரமாய் மலையில் நின்றதே, மூழ்கும் என்று எதிர்பார்த்த கண்கள் தோற்றதே, ஏறெடுத்து பார்க்கும் வண்ணம் உயர்த்தி வைத்ததே, ஏறெடுத்து பார்க்கும் வண்ணம் உயர்த்தி வைத்ததே, உங்க தயவை பாட ஜீவன் உள்ளதே, உங்க தயவு பெரியதே, தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே, உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே, ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே, ஒரு சேதமின்றி தலைமுறையாய். எல்லாரும் கரங்களை உயர்த்தி உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே, உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே, ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே, தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்த தயவு, பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைத்த தயவு, தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என்னை தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. நல்ல தாப்பனே, உடைய மகிமையான பிரசன்னத்தில் உடைய மிகுந்த கிருபையில எங்களை இந்த இடத்திற்கு அழைத்துக் கொண்டு வந்ததற்காக நன்றி. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துருவ நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம். ஒரு நல்ல ஆராதனைக்குள்ளாக பாஸ்டர் அவர்கள் ஒரு உயிரோட்டமுள்ள ஒரு ஆராதனை வழியாக நம்மை வழி நடத்தினார்கள்.
ஒரு விசை கரங்களை தட்டி பாஸ்டர் அவர்களுக்கும் குழுவினருக்கும் நாம் நன்றி தெரிவிக்கலாம். நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று வந்திருக்கிற சேலம் மாவட்ட தேவ ஊழியர்கள் மற்றும் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போதும் இந்த நாளிலே ஒரு ஊழிய கண்ணோட்டத்தை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். இந்த நாளிலே ஹெவன் டிவியின் காஸ்பல் ஃபார் நேபாள் ஊழியங்களானது 2009 ஆண்டு முதல் நேபாள தேசத்தை மையப்படுத்தி நேபாள் தேசத்திற்கு நேபாளியரை கொண்டு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு தார்மீக பொறுப்போடு கூட செயல்பட்டு வருகிறது. ஏகதேசம் 80 மிஷனரிகள் அங்கே கர்த்தருடைய திருப்பணியை செய்து வருகிறார்கள். 330 ஆதரவற்ற பிள்ளைகளை நாம் ஹெவன் டிவி காஸ்பல் ஃபார் நேபாள் ஊழியங்களின் மூலமாக பராமரித்து வருகிறோம். 32 இடங்களிலே திருச்சபை ஆராதனைகள் நடந்து வருகிறது. 14 இடங்களிலே திருச்சபைகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 280 பேர் 300 பேர் உட்காரத்தக்க ஒரு 100 150 அப்படி ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு கெப்பாசிட்டிக்கு ஏற்றபடி நாம் திருச்சபைகளை கட்டி கொடுத்திருக்கிறோம். 14 கட்டிடங்கள் இதுவரைக்கும் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. டோட்டி என்கிற ஒரு மாவட்டத்தில் ஒரு சபையை எட்டர்னல் லைஃப் நித்திய வாழ்வு என்கிற ஒரு திருச்சபையை பிரதிஷ்டை பண்ணி கடந்த நாளிலே மதிப்புக்குரிய கர்த்தருடைய தாசன் நேபாள் மிஷனரியாக இருக்கின்ற அருமையான மேத்யூ சகோதரர் அவர்களும் அந்த குழுவினரும் கடந்து வந்தாங்க. தேவன் தந்த தரிசனத்தின்படியாக நேபாள் தேசத்திலே ஆண்டவராகிய இயேசுவினுடைய சுவிசேஷத்தை நாம் சொல்லி வருகிறோம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும், அப்போது முடிவு வரும் என்று ஆண்டவர் சொன்னார். நம்முடைய முடிவு எப்போ வரும்னு கேட்டபோது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றின சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும், அப்போது முடிவு வரும்னு கர்த்தர் சொன்னார். அந்த வார்த்தைக்கு இணங்கி தேவன் தந்த தரிசனத்தின்படி, நாங்கள் சகோதரர் அவர்கள் தன்னுடைய இஷ்டத்தின்படி நேபாளை சூஸ் பண்ணலை. தேவன் நேபாள் தேசத்திலே ஆண்டவருடைய திருப்பணியை செய்யும்படி பணித்தபடியினாலே அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கடந்த 2009 முதல் அந்த பணியை செய்து வருகிறார். அங்கே சுதேச மிஷனரி நேபாளிஸ் 80 பேர் இருக்கிறாங்க. இப்படியாக வருகிற நாட்களிலே புதிய மிஷனரிகளை இணைக்கும் ஒரு காரியம் நடந்து வருகிறது. புதிய திருச்சபை கட்டுமான பணிகளுக்கான ஆயத்த பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. புதிய பள்ளிகள் அங்கே இருக்க மெயின் என்னென்னா ஃபீட் நேபாள் NGO என்கிற ஒரு NGO 80G டேக்ஸ் ரிடம்ஷனோடு கூட நேபாள் தேசத்தில் நமக்கு அரசாங்க அனுமதியோடு கூட பள்ளிகளிலே ஃபீட் ப்ரோ என்று சொல்லக்கூடிய அந்த மாலை நேர உணவு ஒரு ப்ராஜெக்ட் நடந்து வருகிறது. இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு மாதிரி அங்கே லஞ்ச் சிஸ்டம் கிடையாது. ஆகவே நம்முடைய NGO சார்பாக ஒரு பள்ளிகளை தத்தெடுத்து இப்போ 150 பிள்ளைகள் 200 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா அந்த ஸ்கூலை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டு அரசு பள்ளியாக இருக்கும், ஆனால் பவர்டு பை கீழே பவர்டு பை ஃபீட் நேபாள் NGO நம்ம எழுதிக்கலாம். அப்படியாக அந்த பள்ளி முழுவதும் நம்முடைய கண்ட்ரோல் இருக்கும். அந்த பள்ளிக்கு நீங்கள் என்னென்ன செய்ய விரும்புகிறீங்களோ எல்லாம் செய்யலாம். குளிர்கால பணிகள், பேக் டு ஸ்கூல் ஒன்று எஜுகேஷனல் ப்ராஜெக்ட்டு, அதுபோக அவங்களுக்கான அந்த குளிர்காலத்திற்கான அந்த ஜாக்கெட், யூனிஃபார்ம், சாக்ஸ், அப்படி ஷூ எல்லாம் கொடுத்து இப்படியாக 4 பள்ளிகளை இது வரைக்கும் அடாப்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் புதிய பள்ளிகளை இணைத்து கொள்ளும்படி நேபாள் அரசாங்கம் நமக்கு பர்மிஷன் கொடுத்திருக்கிறது. ஆனால் பள்ளிகளை ஏற்று நடத்துவது நம்முடைய தரிசனம் அல்ல. பள்ளிகளை ஏற்று நடத்துவது நம்முடைய தரிசனம் அல்ல. நாம் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றின செய்தியை மக்களுக்கு அறிவித்து எந்தெந்த கிராமங்களிலே ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதோ, நல்ல திறந்த வாசல் கிடைக்கிறதோ அந்த கிராமத்தில் சபைகளை நாம் ஸ்தாபிக்கிறோம். அப்படித்தான் இது வரைக்கும் 32 இடங்களில் திருச்சபைகள் நடந்து வருகிறது. புதிய மிஷனரிகளை இணைத்து கொண்டு வருகிறோம். நாகர்கோயில் மையப்படுத்தி தலைமை அலுவலகம் இருக்கிறது, சென்னையில் நம்முடைய அலுவலகம் இருக்கிறது, கோயம்புத்தூரில் சின்னதாக ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கிறோம். இப்படியாக இந்த ஊழியம் நடந்து வருகிறது. அதுபோக நேபாள் தேசத்தில் கிறிஸ்டின் இங்கே கிட்டத்தட்ட கிறிஸ்தவ சேனலுக்கு ஒரு 140க்கும் அதிகமான சேனல்ஸ் இருக்குது. ஆனால் நேபாள் அப்படி இல்லை. நம்ம ஹெவன் டிவி அந்த கிறிஸ்டியன் சேனல்ஸ் அப்படின்னாலே கடுமையான தடை சட்டங்கள் உண்டு. ரிலீஜியஸ் சேனலுக்கு, கிறிஸ்டியன் சேனலுக்கு ரொம்ப நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் உண்டு. இதோடு 5 முறை நம்முடைய சேனலை பிளாக் பண்ணி தடை செய்து மீண்டுமாக சகோதரருடைய பெரும் முயற்சியில் OTT வழியாக அந்த தேசத்தில் மீடியா வழியாக ஹெவன் டிவி நேபாள் சேனல் வழியாகவும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். அப்போ ஃபீட் நேபாள் NGO மூலமாக நம்முடைய அதுவும் 80G டேக்ஸ் ரிடக்ஷன் மூலமாக நேபாள் தேசத்தில் போன மாதம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், நவம்பர் 3ஆம் தேதி பூகம்பம் வந்துச்சு ஸ்டேட் 6ல். நிறைய பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? 100கணக்கான 150க்கும் அதிகமான பாடி அப்போவே கிடச்சிது முதல் 3 நாட்கள்லேயே.
அந்த பேரிடர் காலங்களே நம்முடைய மிஷினரிகள் அங்கே ஃபீல்டு ஒர்க் பண்ணாங்க. சகோதரர் அவங்க போனாங்க. ஜாஜர்கோட் மற்றும் சுர்கேத் போன்ற மாவட்டங்களிலே சகோதரர் போய் நலத்திட்ட பணி 1000 பேருக்கு அந்த நிவாரண முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு அந்த எமர்ஜென்சி கம்ஃபர்ட் கிட்னு சொல்லுவாங்க, ECK எமர்ஜென்சி கம்ஃபர்ட் கிட், அந்த பேர் பாதிக்கப்பட்ட நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்டு மீட்டெடுக்கப்பட்ட மக்களுக்கு அந்த முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு ஆகாரம் கொடுக்குற காரியம் கொடுத்தாங்க. அதுபோக அங்கே இருக்கிற அந்த பிணங்களை எடுக்கிற காரியத்தில் மிஷினரிகள் இணைந்து செயல்பட்டாங்க. அந்த 6வது மாநிலத்தில் மாத்திரம் 30 மிஷினரிகள் நாம் சப்போர்ட் பண்ணுறோம். நம்ம ஸ்தாபன மிஷினரிகள் இருக்கிறாங்க. இப்படியாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். இப்போது நான் மிஷினரி ஊழியத்தினுடைய தேவையை குறித்து 1-2 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். மிஷினரி தரிசனத்தை பெற்றால் மாத்திரம் போதாது. ஒரு தரிசனத்தை தேவன் கொடுக்கிறார் என்று சொன்னால் அதற்கான திட்டங்களை வகுத்து வரையறை செய்து, அதற்கான ஈஸியாக சொல்ல போனால் ஒரு வீடு கட்டுகிறதற்கு முன்பாக உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ என்று ஆண்டவர் தெளிவாக சொன்னார். அப்படியாக நேபாள தேசமானது 3 கோடி மக்கள் தொகை கொண்ட 77 மாவட்டங்களும் 7 மாகாணங்களாக பிரிக்கப்பட்ட ஒரு தேசம் நேபாள் தேசம். இமயமலையின் அடிவாரங்களில் இருக்கக்கூடிய ஒரு தேசம் தான் நேபாள் தேசம். உங்களுக்கு தெரியும், 7 மாகாணங்களும் 77 மாவட்டங்களும் 3 கோடி மக்கள் தொகையும் கொண்ட தேசம் நேபாள் தேசம். இந்த தேசத்தில் 52 மாவட்டங்களிலே பணித்தலங்களை செய்து வருகிறோம். ஆனால் 32 இடங்கள் தான் திருச்சபை இருக்கிறது. அது 14 கட்டிடங்கள் தான் நாம் கட்டி கொடுத்துருக்கோம். மீதியெல்லாம் வாடகை அப்படி இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையில் நடந்து வருகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, ஊழியர்கள் தங்களுடைய தரிசனத்தை மக்களோடு ஷேர் பண்ணுறாங்க. தேவன் எவர்களுடைய இருதயத்தை ஏவுகிறாரோ அவர்கள் அந்த தரிசனத்தோடு கூட ட்ராவல் பண்ணுகிறார்கள். அப்போது முதலாவது நாங்கள் என்ன செய்யணும்? மிஷனரிகள் உங்கள் பட்டணத்தில், நாங்கள் சேலம் பட்டணத்தில் மதிப்புக்குரிய தேவ ஊழியர்களோடும் திருச்சபை தாசர்களோடும் கர்த்தருடைய பிள்ளைகளோடும் நாங்கள் இந்த தரிசனத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்போது வருகின்ற நாட்களிலே 3 கோடி மக்கள் தொகை கொண்ட தேசம் தமிழ்நாடு 8 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம். நம்மதில் பாதி தான் மக்கள் தொகை இருக்குது. அந்த 8 கோடி மக்கள் தொகையும் கிறிஸ்தவர்கள் அல்ல. இதில் 2% தான் அரசாங்கத்தினோட கணக்கின்படி, இல்லைங்களா? அப்படி பார்த்தா 80,000 பேர் தான் கிறிஸ்தவர்கள், அவங்களோட கணக்கு, அரசாங்கத்தின் கணக்கு, இல்லைங்களா? 2% தான். அப்படி இல்லை. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த மக்களிடத்திலே தரிசனத்தை பகிர்ந்து கொள்ளும் போது தேவன் வரும் நாட்களிலே இவர்கள் இருதயத்தில் ஏவுவாரானால் புதிய மிஷனரிகளை நாங்கள் சேர்த்துக்கொள்வதற்கு உங்களது ஒத்தாசை எங்களுக்கு தேவை. அது ஜெபமாக இருக்கலாம், நீங்கள் பணித்தலங்களுக்கு வருகிற காரியமாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு இந்த ஃபீட் ப்ரோ என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்திற்கு உதவி செய்யக்கூடிய காரியமாக இருக்கலாம். கடந்த மே மாதம் தரிசன பயணத்தில் நான் அங்கே போயிருந்தேன். மே மாதம் போயிட்டு ஒரு 10 நாட்கள் தரிசன பயணத்தில் நாங்கள் ஒரு 14 பேர் போயிருந்தோம். வெஸ்ட் பெங்காலிருந்து நமக்கு இன்னொரு பிரதர் ஒருத்தர் வந்தார். 15 பேர் கொண்ட குழுவினராக நாங்கள் ஒரு வேன் வாடகைக்கு எடுத்திருந்தோம். அந்த 10 நாளும் அந்த வேனை வாடகைக்கு எடுத்துட்டு நாங்கள் ஒவ்வொரு பணித்தலங்களாக ஒவ்வொரு திருச்சபைகளாக எங்கள் ஃபீல்டெல்லாம் பார்வையிட்டோம். அதில் கஞ்சன்பூர், கைலாலி, சௌக்கிதானா, தானி, டோட்டி, தாதல்துரா போன்ற மாவட்டங்களிலே ஸ்டேட் 7 சுதீர் பச்சிம் என்று சொல்லக்கூடிய ஸ்டேட் 7 7வது மாநிலத்தில் எங்களுடைய தரிசன பயணத்தை மேற்கொண்டோம், உத்தரகாண்ட் வழியாக போய். அப்போது அநேக மாவட்டங்களிலே எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருந்தது. ஏன்னா போன நவம்பரில் ஒரு சர்ச்சு பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க, எட்டர்னல் குளோபல்னு ஒரு சர்ச்சு. நம்ம 12 போதகர்கள் தமிழ்நாட்டிலிருந்து போய் பிரதிஷ்டை பண்ணிட்டு வந்தாங்க. அந்த சர்ச்சில் ஆல்மோஸ்ட் பிரதிஷ்டை முடிஞ்சு 6 மாதத்தில் நாங்கள் போயிருந்தோம். சபை பிரதிஷ்டை முடிஞ்சு 6 மாதத்தில் நாங்கள் போகும்போது எங்களுக்கு உட்கார்றக்கு இடம் இல்லை. நாங்கள் 14 பேர் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்கிற தேவ ஜனங்களோடும் தேவ ஊழியர்களோடு சொல்கிறோம். எங்கள் 14 பேரை பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருந்துச்சு, அந்த பள்ளிக்கூடத்தில் ரூமில் தான் உட்கார வச்சாங்க. அல்லேலூயா! யோசிச்சு பாருங்கள், 6 மாதம் 6 மாதங்களில் அந்த சபை நிரம்பி வழிந்தது. நேபாள் தேசத்தில் மக்கள் இவ்வளவு ஆர்வமாக கர்த்தரை தேடுகிறதற்கு வந்த காரியம் ஒன்றுமே தெரியாது. 3 மணி வரைக்கும் ஆடாமல் அசையாமல் உட்காந்துருந்தாங்க. பிரதர் பார்த்தாங்க, கூட்டம் நிரம்பி வளர்ந்துச்சு, சபை ஃபுல்லாகிடுச்சு. வெயில் வேறு, நாங்கள் போனோம் மே மாதம். அப்போ அந்த நேரத்தில் பிரதர் டக்குன்னு கொஞ்சம் பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து எல்லாருக்கும் ஒரு ஜூஸும் கேக்கும் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்க சொன்னாங்க. மதியம் சிக்கனோட சாப்பாடு கொடுத்தோம். அதெல்லாம் பார்த்தபோது அவங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எழுந்து போகவே இல்லை அந்த மக்கள். உட்காந்துட்டு என்ன 3 மணிக்கு உட்காந்துருந்தாங்க. அதுக்கு பிற்பாடு இன்னொரு சபையினுடைய பிரதிஷ்டை நாங்கள் பண்ணணும். இது நான் சொன்னது போன நவம்பர் 6 மாதத்துக்கு முன்னாடி பிரதிஷ்டை பண்ண சபை பற்றி சொன்னேன். நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுவதற்கு ஒரு சபை ஆயத்தமாக இருந்தது. இப்போ போன 18ஆம் தேதி பிரதிஷ்டை பண்ண திருச்சபையும் அந்த நாளில் தானே அடிக்கல் போடப்பட்டது. நாங்கள் போய் ஒரு சர்ச்சை பிரதிஷ்டை பண்ணிட்டு இன்னொரு சர்ச்சுக்கு அடிக்கல் போட்டோம். அப்போது அந்த பிரதிஷ்டை பண்ணப்பட்ட திருச்சபை முதல் நாளிலேயே ரிப்பன் வெட்டும்போது எட்டர்னல் லைட், நித்திய வெளிச்சம் அப்படிங்கிற சர்ச்சுக்கு பிரதிஷ்டை பண்ணியிருந்தோம். சபை திறப்பு விழா அன்னைக்கு உள்ள இடம் பத்தலைங்க. நிஜமாக தான் சொல்கிறேன்.
ஸ்டேஜெல்லாம் ஆளு உட்காந்துருக்கு. அங்கே ஸ்டேஜ் ஊழியக்காரங்க அந்த பாரபட்சமெல்லாம் கிடையாது. எங்கே ஜன்னலுடைய அந்த சைடு திட்டு இருக்குல்ல, அந்த திட்டில் எல்லாம் லைன் ஆளு உட்காந்துருந்தாங்க. எனக்கு அது கூட கிடைக்கல உட்காருவதற்கு. அப்போது நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்கிற ஊழியங்களை தேவன் அங்கீகரிக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. அங்கீகரிக்கிறார் என்பதை எங்கள் கண்கூடாக கண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு 5-6 மலைகளை கடந்து வெகு தூரம் மலைகள் வழியாகவே பிரயாணப்பட்டு, இந்த ஒத்தையடி பாதை மாதிரி இருந்துச்சு, அதில் பிரயாணப்பட்டு ஒரு அச்சம் அப்படிங்கிற இடத்துல ஒரு மலை மேலே ஒரு சர்ச் இருந்துச்சு. அங்கே போன போது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் ஜனங்கள் தான் இருந்தாங்க. ஆனால் அந்த ஊர் மக்கள் அவர்களை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். கிறிஸ்தவர்களை கண்டால் அங்கே ஆகாது. இப்படிப்பட்ட இடங்களிலே அவர்கள் ஊழியத்தை செய்வதற்கும் தேவனை தேடுகிறதற்கும் அவர்கள் எடுக்கிற பிரயாசங்கள் என்னை மிகுந்த ஆச்சரியப்பட வைத்தது. நான் பணித்தலங்களை பார்த்ததுனால உங்களிடத்தில் நான் சொல்கிறேன். எனக்கு அன்பான தேவச்சனமே, இப்படியாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். வேதத்திலிருந்து நெகேமியா எப்படி சூசான் அரண்மனையில் தனக்கு ஒரு நல்ல சௌகரியமான சூழ்நிலைகள் இருந்தும் கூட தேவனுடைய ஜனங்கள் அனுபவிக்கிற துன்பத்திற்காக, பரலோக ராஜ்யத்திற்காய் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவ திட்டத்தை அறிவிக்கும்படி நெகேமியா வந்து பகிர்ந்து கொண்டாரோ, தரிசனத்தை பகிர்ந்து கொண்டாரோ, அதே போல இந்த சேலம் மாவட்டம் அநேக மிஷனரிகள் பயணித்த ஒரு மாவட்டம். ஏற்காட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா 16ஆம் நூற்றாண்டிலேயே இங்கே பிரிட்டிஷ் மிஷனரிகள் வந்து, அநேக மிஷனரிகள் வந்து பயணித்து மிஷனரி பணிகளை நிறைவேற்றின ஒரு மாவட்டமாக சேலம் இருக்கிறது. அல்லேலூயா. அதற்காக நான் கர்த்தரை மனதார துதிக்கிறேன். மிஷனரிகளுடைய சரித்திரங்களோ வரலாறுகளோ அவருடைய பயணங்களோ சேலத்துக்கு ஒன்றும் புதிது கிடையாது. இங்கே இருக்கிற மக்கள் மிஷனரி தரிசனத்தை நன்றாய் உணர்ந்தவர்கள். ஏனென்றால் விதை அப்போதே போடப்பட்டு இருக்கிறது. முதல் நூற்றாண்டில் சென்னையில் தோமா வந்து போட்ட விதை மாதிரி 16ஆம் நூற்றாண்டுகளில் மிஷனரிகளுடைய காலடிகள் பட்ட மாவட்டங்களில் சேலம் மாவட்டம் பிரதானமான மாவட்டம் என்பதை நான் நிறைய வரலாறு அறிந்து கொண்டேன். இன்னும் சொல்ல போனால் சேலம் என்கிற பெயரே ஜெருசலம் அப்படிங்கிற அந்த செகண்டரி நீங்கள் ஹீப்ரூ எழுதும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஜெரு அப்படிங்கிற அந்த சென்டரில் ஒரு சின்ன கோடு வரும்ல, அப்படித்தான் அந்த சலம் அப்படிங்கிற அந்த சேலம் அப்படிங்கிற ப்ரொனன்சியேஷன் மாறிடுச்சு. சேலம் அல்ல, அது ஜெருசலம் அப்படிங்கிறதோட செகண்ட் ஆஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு சில குறிப்புகளை நான் கேட்டு அறிந்து கொண்டேன். அப்படியாக சியோனோடு எருசலேமோடு டைரக்ட் கனெக்ஷன் இருக்கக்கூடிய இந்த சேலம் பட்டணத்தில் தரிசனத்தை பகிர்ந்து கொண்டதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. மோசே மிஷனரியாக வந்தார். அவர் வரும்போது பண மூட்டையவோ அல்லது வசதி வாய்ப்புகளவோ எகிப்தில் இருக்கிற அரண்மனையில் தூக்கிட்டு வரல. அவரை ட்ரை ஆக்கி 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் பயிற்றுவித்து எம்டி ஆக்கி ஆசரிப்பு கூடாரன்னு ஒன்று நிறுவும் போது கர்த்தர் சொன்ன வார்த்தை, என் ஜனங்களிடத்தில் நீ போய் முதல்ல சொல்லு, என் ஜனங்களிடத்தில் காரியத்தை நீ பகிர்ந்து கொள், அவர்கள் கொடுக்கின்ற உதவிகளையும் காணிக்கைகளையும் இளநீலனூலும் ரத்தாம்பரமும் அதுவும் இதுவும் வெண்கலமும் மரம் மட்டை செடி கொடி அந்த தோல் எல்லாமே வச்சு ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. எகிப்தில் இவர் இளவரசனாக இருந்த மோசே அங்கிருந்து பணம் கொண்டு வந்து தேவனுடைய திருப்பணிகளை செய்யணும்னு சொல்ல, நான் தேவன் நேசிக்கிற பிள்ளைகளிடத்தில் நீ காரியத்தை சொல்லு, உற்சாகமாய் யார் வருகிறார்களோ அவர்களிடத்தில் காணிக்கை வாங்கி நீ ஆசரிப்பு கூடாரத்தை செய்யன்னு சொன்னார். அதே போல நெகேமியா வந்தார். வரும்போது சூசான் அரண்மனையிலிருந்து தான் வந்தார். நெகேமியா வரும்போது தோளில் மூட்டை சுமந்துட்டு வரல. அவர் சொல்றாரு, நான் ஏறி போன மிருகமே அல்லாமல் என்னோடு வேறொரு மிருகமும் கூட இருந்ததில்லை அப்படின்னு சொல்றார். அப்படின்னா வெறுங்கையா தான் வந்தார். எதுக்கு தெரியுமா? அது எதுக்கு தெரியுமா உங்களுக்கு? அங்கே ஒரு ரகசியம் இருக்கிறது. மிஷனரிகள் ஒருபோதும் நான் என் வீட்டிலிருந்து வந்து தேவனுடைய திருப்பணியை செய்தேன் என்று சொல்லிவிடாதபடிக்கு கர்த்தர் அப்படி செய்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் யாரை நேசிக்கிறாரோ, தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிற பிள்ளைகள் யாரோ அவர்களை கொண்டுதான் தேவனுடைய திட்டமும் சித்தமும் தேவராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்பது பரிசுத்த வேதாகமத்தின் நியதி. அல்லேலூயா. இப்படி தான் செய்யணும் தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணி என்பது கர்த்தர் கொடுத்த வார்த்தை. இந்த நேபாள் தரிசனமானது இந்த மாவட்டத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். இதை டிவியில் பார்த்து கொண்டு இருக்கிற தேவச்சனமே, இங்கு வந்திருக்கிற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தேவ ஊழியர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் இந்த ஹெவன் டிவி குடும்பத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். அடுத்ததாக ஒரு தலைமை உரைக்கு நாம் போகிறோம். கிரேஸ் அசம்பிளி திருச்சபையின் போதகரும் பெந்தேகோஸ்தே மாமன்றத்தின் பொருளாளருமாய் இருக்கின்ற பாஸ்டர் அமுதன் ஐயா அவர்களை முன்பாக அழைக்கிறோம். நாம் கரங்களை தட்டி அவர்களை உற்சாகமாய் அழைக்கலாம். தொடர்ந்து அடுத்த நிகழ்வுக்கு நேராக நாம் கடந்து போவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில் உங்களை பார்ப்பது மிக்க மகிழ்ச்சி. நாம் எதற்காக கூடியிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். விசேஷமாய்
பிரதர் மேத்யூ அவர்களோடு சேர்ந்து நேபாளுக்காக அங்கே செய்கிற அந்த ஊழியங்கள், மிஷினரி ஊழியங்களுக்காக நம்ம சேர்ந்து இந்த தரிசன விதை என்று சொல்லப்பட்டபடி தேவனே கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த அந்த தரிசனத்தை நமக்கு பகிர்ந்து கொள்ளும்படியாக, அதற்காக செபிக்கும்படியாக அவங்க என்ன செய்கிறாங்க என்பது அன்பு சகோதரர் நம்ம தெளிவாக நமக்கு விளக்கியுள்ளார். இல்லை எத்தனை பேருக்கு ஒரு பாரம் வந்திருக்கு? ஆமாம், ஹல்லேலூயா. நேபாளி குறித்து எத்தனை பேருக்கு ஒரு பாரம் வந்திருக்கு? ஒருத்தருக்கும் அந்த பாரம் வரணும். நான் கடந்த நாட்களில் நார்த் இந்தியாவுக்கு போயிருக்கும்போது ஒரு ரொம்ப பாரம் வந்தது. குஜராத், இமாச்சல பிரதேஷ், காஷ்மீர் சில மாநிலங்கள் போகும்போது ரொம்ப பாரம் வந்தது. என்ன பாரம்னா, மிஷினரி ஊழியங்கிறது ரொம்ப ஒரு கடினமான ஊழியம். அதுவும் பிரதர் மேத்யூ அவர்கள் சொன்ன சாட்சி எனக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியான இருந்தது. அதிர்ச்சினா எப்படின்னா, அவர் நல்ல ஒரு வேலையில் இருக்கிற அதை விட்டுட்டு தேவன் கொடுத்த அந்த தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக ஒரு நல்ல அந்த சம்பளம் வாங்கி அவர் நல்லா இருக்கிற அந்த சூழ்நிலையிலும் கூட சேஷமாய் அவர் அந்த தேவனுடைய தரிசனத்தை பெற்று நேபாளுக்காக முயற்சிகள் எடுத்து இரவும் பகலுமாக அதற்காக ஓடி சொன்னபடி நாகர்கோயிலில் ஒரு அலுவலகம் இருந்தாலும் அந்த நேபாளுக்காக தேவன் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக அவர் எடுத்த அந்த முயற்சிகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அந்த மிஷினரி ஊழியங்கிறது நம்ம சாதாரண இருக்கிற மாதிரி ஊழியங்கள் அல்ல, மிகவும் கடினமான ஊழியங்கள். நான் ஆதியாகமம் 12 நம்ம பார்க்குறோம், ஆபிரகாமை அழைத்த தேவன் என்ன சொல்கிறார், நீ இடத்தை விட்டு உடைய தாய் தாப்பன் விட்டு நீ போ அப்படிங்கிறார். எல்லாத்தையும் விட்டுட்டு நீ போ அப்படிங்கும்போது, அப்போ விட்டு விடுகிறத விட்டுட்டு அந்த ஆபிரகாம் தேவன் சொன்னபடி வேறு தேசத்துக்கு போனார். அறிமுகமில் வேறு தேசத்துக்கு போனார். அது எங்கே போகணுன்னு சொல்லலை, எங்கே போகணும், அங்கே என்ன செய்யணும், அங்கே எப்படி நீ இருக்க போகிற, எதையுமே சொல்லலை தேவன். அப்போ கீழ்ப்படிந்து போனது போல் பிரதர் மேத்யூ அவர்களும் அந்த டீமும் அன்பு சகோதரர்களும் அந்த நல்ல ஒரு வருமானத்தை விட்டு வேலையை விட்டு நேபாளுக்கு போய் அந்த தேசத்தில் போய் ஊழியங்களுக்காக மட்டுமல்ல, சொன்னபடி கிட்டத்தட்ட சிறுவர்களுக்காக அவர்கள் சில பொறுப்புகளை எடுக்கும்படியாக, அநேக திருச்சபைகளை கட்டும் பணியில் செய்யும்படியாக, தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்கும்படியாக, சுவிசேஷம் அறிக்கும்படியாக அநேக ஊழியங்கள் அவர்கள் செய்து வருகிறார்கள். அது குறித்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தோம். நானும் சில பாஸ்டர்ஸ் கடந்த நாட்டில் பேசும்போது மிக மகிழ்ச்சி அடைந்தோம். அதனால் தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் இதை குறித்து அறிமுகப்படுத்தி கூட்டங்கள், இந்த தருமபுரியில் கூட அந்த கூட்டம் நடந்தது என்று சொல்லி கேள்விப்பட்டு அந்த சில வீடியோ கிளிப்ஸ்லாம் பார்த்துருக்குறேன். இந்த சேலம் மாவட்டத்துக்கு வந்த நோக்கம், நம்ம ஊழியர்களாகிய நம்ம மற்ற விசுவாசிகளை நம்ம தெரிந்து கொள்ளணும். அவங்க மிஷினரி என்ன செய்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, உண்மையான ஒரு பாரம் வேணும். தேவன் கொடுத்த அந்த தரிசனத்துக்கு நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்காக செபிக்கிறவர்களாய், அவங்களுக்காக முடிந்தளவு கொடுக்கிறவர்களாய், நம்ம ஜெபத்தில் அவர்களை தாங்குகிறவர்களை, அவருக்காக இன்னும் அநேக பண உதவிகளை செய்யும்படியாக, ஊழியங்களை தாங்கும்படியாக, உடனிருந்து ஊழியம் செய்யங்களை எழுப்பும்படியாக, அவர்களுக்காக மற்றவரிடம் சொல்லி இதற்காக செபிக்கலாம். ஒரு பாரத்தோடு நம்ம செபிக்கலாம். நம்ம ஜெபக்குறிப்பில் தினந்தோறும் நம்ம சபையில் நடக்கிற ஜெபக்குறிப்புகளில் பர்சனல் ப்ரேயரில் இவர்களுக்காக நம்ம செபிக்கலாம். ஒரு ஊழியங்களுக்காக இன்னும் அந்த நேபாள் நாட்டில் அநேக ஊழியங்கள் வளரும்படியாக, அநேக திருச்சபைகளில் அநேக சொன்னபடி அநேக மாவட்டங்களில் அங்கே ஊழியங்கள் ஆரம்பிக்கப்படவில்லை, சபைகளே இல்லை. அந்த சூழ்நிலையை மாற்றும்படியாக எல்லா மாவட்டங்களிலும் சபைகள் நிறுவப்பட, சுவிசேஷம் அறிவிக்கப்பட, அங்கே ஆண்டரை பற்றி தெரியாத அந்த நபர்களுக்கு தேவனை பற்றி அறிவிக்க, அதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு அருமையாக விளக்கங்களை கொடுத்து அதற்காக செபிக்கும்படி, அது மட்டுமல்ல இது கூட இருந்து நம்ம செபிக்கிறது மட்டுமல்ல, பண உதவி செய்து மட்டுமல்ல, முடிந்தால் அங்கே போய் ஒரு உதவி செய்யும்படியாக நம்ம இது அநேகரை மற்றவர்கள் தெரிவிக்கணும். நேபாள்னா என்ன, நேபாள் தேசத்தை பற்றி நீங்கள் என்ன கேள்விப்பட்டோம் அப்படிங்கிறதை மற்றவர்கள் சொல்லி, நேபாள் தேசத்தை ஒரு பெரிய ஒரு எழுப்புதல், ஒரு மறுமலர்ச்சி, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும்படியாக அந்த காரியங்களை செய்யும்படியாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சேலம் மாவட்டத்துக்கு வந்த நோக்கம் என்ன என்பதை நல்லா தெரிந்து வைத்திருப்பீங்க. தொடர்ந்து இதற்காக ஊழியத்துக்காக ஒவ்வொரு செபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் முக்கியமான நிகழ்வுக்கு நேராக போகிறோம். இப்போது நேபாள் மிஷினரியும் ஹெவன் டிவி, காஸ்பல் ஃபார் நேபாள், ஃபீட் நேபாள் NGO ஸ்தாபனங்களுடைய ஸ்தாபகரும் கர்த்தருடைய தாசனமாக இருக்கிற சௌர் மேத்யூ அவர் முன்பாக மற்றுள்ள காரியங்களை விவரமாய் நமக்கு அறிவிப்பார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை
வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கூட எப்படி விதைக்கலாம் என்ற தலைப்பில் ஒரு அன்பின் பகிர்வை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். அதற்கு நான் ஆதாரமாய் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 126 அதில் உள்ள 5வது வசனம். சங்கீதம் 126 அதில் உள்ள 5வது வேத பகுதி. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். போதும், நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவன் தந்திருக்கக்கூடிய அநேக காரியங்களில் ஒன்று விதைப்பது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, ஆண்டவர் தர்றாரு, நம்ம விதைக்கிறோம், அறுக்கிறோம், நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், அதோட முடிஞ்சு போச்சுன்னு. ஆண்டவர் இந்த நாளிலே இந்த சேலம் மாவட்டத்துக்குள்ளே ஒரு சிறு கூட்டமாக நாம் அவரை ஆராதிப்பது ஒரு பெரிய பாக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலே இந்த மாவட்டத்திலே இங்கே வந்திருக்கக்கூடிய போதக பிதாக்களும் என் அருமையான தேவ ஊழியர்களும் பரலோக பங்காளர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு நாம் இங்கே நிர்மூலமாகாமல் நின்று கொண்டிருப்பதற்கு ஒரே காரணம், அவருக்காக நாம் விதைக்க வேண்டும் என்பதுதான். என்னை விட, உங்களை விட, நம்மை விட சிறந்தவர்கள், பெஸ்ட் விஷனரிஸ், நல்ல நல்ல தரிசனமுடைய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நபர்களை நாம் இழந்திருக்கிறோம். உண்டா இல்லையா? நீங்களும் நானும் என்ன ஸ்பெஷல்? வீடுகளில் உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் எந்த வகையில் ஸ்பெஷல்? ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2020 மார்ச் மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை தான் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை. அதன் பிறகு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை அவர் நமக்கு கிருபையாய் கொடுத்த ஒரு வாழ்க்கை. சரி, வாழ்ந்துட்டு போ, ஆமேன்னு சொல்லுங்களேன். எங்களுக்கு இந்த ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்குற நேரத்தில் பார்த்திங்கன்னா, ரோட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் உணவு கொடுப்போம். அப்படி கொடுத்துட்டு இருக்கும் பொழுது அது தினமும் அது ஒரு ப்ராஜெக்ட், 6 பேர் அது தனியாக செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு கேஸ் சிலிண்டர் தேவைப்படும். எனக்கு ஒரு குடும்பம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட கேஸ் சிலிண்டர் ஏதாவது இந்த மாதம் எடுக்கலாமா, ஏன்னா அந்த கொரோனா நாட்கள். அப்போ அவங்க கேட்டாங்க, ஐயா நான் ஒரு கேஸ் சிலிண்டர் தாரேன், 1 இல்லை 2 தாரேன், எனக்கு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் மட்டும் எப்படியாவது வாங்கி தருவீங்களா அப்படின்னாங்க. எதுக்கு அப்படின்னு, இல்லை ஐயாவுக்கு கொஞ்சம் சிம்டம் இருக்குது, அவர் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு, அதனால் வீட்டில் வச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். நல்லா புரிந்து கொள்ளணும், இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்திருப்பது அவருடைய சுத்த கிருபையினால். நான் அடுத்ததாக இதில் ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். பிரசங்கி 11:1 வசனம். நாங்கள் எப்பவும் சொல்லுகிற வசனம் பிரசங்கி 11:1. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிறகு அதன் பலனை காண்பாய். அப்ப நீங்களும் நானும் விதைப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி விதைப்பது? கண்ணீரோடு நீங்களும் நானும் விதைக்கக்கூடிய அந்த விதையை கம்பீரத்தோடு கர்த்தர் அறுவடை செய்ய கிருபை தருவார். அடுத்தது நம்மகிட்ட ஒரு குறை இருக்குது விதைக்கிறதுல. அந்த குறையே நான் சொல்லிடணும். அந்த குறைவை சொன்னா நீங்க வருத்தப்படக்கூடாது. பிரசங்கி 11:4 சொல்லப்பட்டிருக்கிறது, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். நல்ல கவனிங்க. எங்கேயாவது பார்த்துட்டு இருந்தா ஒண்ணு நடக்காது. அல்லேலூயா. தயவு செய்து காற்றை நீங்கள் பார்க்காதீங்க. காற்று பல வழிகளில் வரும், பல விதங்களில் வரும். காற்று எப்போதும் ஒரே போல இருப்பதில்லை. நம்ம இப்போ நிறைய யூடியூப்பில் பார்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த வாட்ஸ்அப்பில் எல்லாம் செய்திகள் வரும்போது சில இடங்களில் காற்று, இப்போ கூட சமீபத்தில் மெரினா கடற்கரையில் ஒரு நாள் ராத்திரி ஒரு காற்று வந்துச்சு பார்த்தீங்களா? அது அந்த காற்று எப்படி இருந்துச்சு? நடுவில் நின்று அப்படியே சுற்றுது. அதே காற்று அமெரிக்க தேசத்தில் வந்துச்சு. அப்படி சுற்றுல வீடு, காரு, பெரிய பெரிய டெம்போ எல்லாத்தையும் தூக்குது காற்று. அல்லேலூயா. 4 டர்ன் திருப்பக்கூடிய 4 ஸ்டெப்பில் வைக்கக்கூடிய ஒரு ஃபேனுக்கே நம்ம என்ன செய்கிறோம்? 4ல் வச்சுட்டு ரொம்ப குளிராக இருக்குன்னு குறைச்சி வைக்கிறோம். சிலருக்கு டஸ்ட் அலர்ஜியாக இருக்குன்னு ஆஃப் பண்ணி போடுறோம். அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு கண்ட்ரோல் இருக்குது. ஆனால் இந்த காற்றை ஒருவன் கவனித்து கொண்டே இருந்தால் அன்னைக்கு ராத்திரி அவன் தூங்க மாட்டான். ஆமீன் சொல்லுங்க. உட்காந்து 4லையா ஓடிட்டு இருக்குது, சரி கொஞ்சம் குறைச்சி வைப்போம். இதை யோசிச்சு இருந்தீங்கன்னா அன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு தூக்கம் இல்லை. அதுதான் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. காற்றை நீங்கள் கவனித்து கொண்டிருந்தால் நீங்கள் விதைக்க முடியாது. அல்லேலூயா.
விதைக்க வந்திருக்கிறோம். காற்றை பார்க்கக்கூடாது, எதிர்ப்பை பார்க்கக்கூடாது, பின்னாடி என்ன பேசுகிறாங்க யோசிக்கக்கூடாது. ஒருவேளை அவங்க இப்படி யோசிச்சிருப்பாங்களோ, ஒருவேளை அவங்க இப்படி செஞ்சுருப்பாங்களோ, யோசிக்கக்கூடாது. தரிசனமுடைய ஒரு மனுஷனுக்கு அது வேலை அல்ல. ஏனென்று சொன்னால் தரிசனத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தவர் உங்களை அழைத்து செல்வார். அவர் தான் உங்களை அழைத்து சொல்லணும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. நாசியில் சுவாசம் உள்ள மனிதர்கள் இந்த சுவாசம் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க கூட இருப்பாங்க. ஆனால் சுவாசத்தை தந்தவரை நீங்கள் விசுவாசித்தால் அவர் உங்கள் வாழ்க்கையை வாசமாக்க செய்வார். அவர் உங்களை நறுமணமாய் மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையில் விதைப்பினுடைய பலனை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். அடுத்தது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மேகங்களை நோக்குகிற ஒரு அனுபவம். இந்த மேகங்களை நோக்குறதுன்னு என்ன தெரியுமா? பார்த்துட்டே இருப்பாங்க, பார்த்து கொண்டே இருப்பாங்க. அதில் குறிப்பாக வீடுகளில் பார்த்து கொண்டு இருக்கிறவங்க இந்த ஜெப குறிப்பு கூப்பிடுவாங்க. ராத்திரியெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. ஆமேன்னு சொல்லுங்கள். ராத்திரி எல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. நீ ராத்திரி உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு பேப்பரில் உள்ள நியூஸு, டிவியில் உள்ள நியூஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு தூங்க போனால் உங்கள் தூக்கத்தில் நியூஸில் உள்ள கனவு வராமல் வேறு என்ன வரும்? அல்லையா சொல்லுங்களேன். நல்ல ஆண்டவரை துதிச்சு வேதம் வாசித்து அப்படி தூங்கும்போது உங்கள் தூக்கத்தில் நீங்கள் இயேசுவோடு நடப்பீர்கள். நீங்கள் ஆண்டவருக்காக எதையாவது சாதிக்கிற ஒரு எண்ணம் வரும். இல்லைன்னா காலையில் கடன்காரன் வருவான், கதவை உள்ளால பூட்டணுமா வெளியில் பூட்டணுமா, மதில் ஏறி குதித்து ஓடணுமா, இப்படி தான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். தூக்கம் போயிடும். ஆமீன் சொல்லுங்கள். சீனியர் சிட்டிசனாக இங்கே இருக்கிறவங்க, வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் அங்கிள் ஆண்டி எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், ஆண்டவர் தருகிற பென்ஷன் கொஞ்சமாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு பெரிய ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். இங்கே கண்ணை மூடுனா அங்கே கண்ணை திறக்க போகிறோம். ஆமீன் சொல்லுங்கள். அதுக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்கணும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஓய்வு பெறுறது வரைக்கும் வேலைக்காக கவலை, ஓய்வு பெற்ற உடனே பிள்ளைகளுக்காக கவலை, கொஞ்ச நாள் கழிஞ்சோடனே பேர பிள்ளைகளுக்காக கவலை, வாழ்க்கை முழுவதும் கவலைப்பட்டு நீங்கள் உங்கள் வாலிப வயதில் எடுத்த அந்த பொருத்தனையை நிறைவேற்ற மறந்து விட்டீங்க. சேலம் மாவட்டத்தில் உள்ள என் அன்பு சொந்தங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் இருதயத்துக்குள்ள உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் வாலிப பிராயத்தில் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் கர்த்தருக்காக செய்வேன் என்று சொன்னீங்க. அல்லேலூயா. சும்மா சொல்லிடுவாங்க, எனக்கு மட்டும் இந்த வாட்டி குரூப் 1 மட்டும் கிடைச்சிட்டுன்னு வைங்களேன், உடனே கர்த்தருக்காக ஊழியம் செய்யவே மாட்டான். வேலை கிடைச்சோன்னு அடுத்தது ஒரு பொருத்தனை, ஆண்டவரே எனக்கு மட்டும் ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிட்டுன்னா நான் உமக்காக ஊழியம் செய்வேன். செய்ய மாட்டோம். உண்மைதான். அடுத்தது, ஆண்டவரே எல்லாருக்கும் இன்கிரிமெண்ட் கிடைக்குது, எனக்கு கிடைக்கவே இல்லை, கொடுக்கவே மாட்டார். ஆமீன் சொல்லுங்க. எல்லாருக்கும் இருக்குது, எனக்கும் கொடுங்க. கேட்காதீங்க, எனக்கு இது தேவைன்னு கேளுங்க, கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடும் பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். உங்களுடைய தேவைகளை தேவன் தருவார். ஏனென்று சொன்னால் நான் எப்போது நினைக்கிற காரியம், என் தேவையை என் ஸ்பான்சரை விட, எங்களுடைய பங்காளரை விட என்னுடைய தேவையை அறிந்த ஒரு தெய்வம் உண்டு. அவர்தான் இயேசு. அவர்தான் என் வாழ்க்கையை அறிந்திருக்கிறார். என் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பே என்னை முன் குறித்தவர் அவர். ஆமென். எங்கள் அப்பா சொன்னார், நீ தமிழோத்தியாரம் மாறிடணும் அப்படின்ட்டு. எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ சீக்கிரத்தில் படித்து நல்ல நிலைமையில் வந்து இதே ஸ்கூலில் நீ ஹெட் மாஸ்டராக மாறிடணும். ஆமேன்னு சொல்லுங்கள். நான் சொன்னேன், இல்லை நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக வந்து எல்லாருக்கும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பணக்காரனாக வரணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த 3 பேருக்கு நினைப்பு நடந்துச்சா? ஆமேன்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறதெல்லாம் என்னே இல்லை, உங்களைத்தான் சொல்கிறேன். நீங்கள் போடுற ஒரு திட்டம் நடக்காது, உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒரு காரியம் நடக்காது. நடக்கிறது எல்லாம் அவர் உங்களுக்கும் எனக்கும் முன்குறித்தது. இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க, ஆண்டவரே இனி என் வாழ்க்கையில் ஏன் திட்டம் அல்ல, ஷெட்யூல் போடாதீங்க, தயவு செஞ்சு போடாதீங்க. ஆமென். இங்கே என்னென்னமோ நான் பெரிய திட்டம்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, ஒரு பிளானுமே கிடையாது. நான் 2000 பஹ்ரைன் தேசத்தில் வேலைக்கு போனேன். 2001 இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த பரிசுத்த வேதம் சொல்லுகிற ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டேன். ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்ட அன்றைக்கு நான் அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன். அடுத்த நாள் காலையிலிருந்து நான் கர்த்தருடைய ஊழியத்தை அந்த பஹ்ரைன் தேசத்துக்குள்ள கேம்ப் மினிஸ்ட்ரிக்காக நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அல்லேலூயா.
இந்த சேலம் மாவட்டத்தை குறித்து உங்களுக்கு மக்கள் தொகை தான் தெரியும். இந்த சேலம் மாவட்டத்தை குறித்து இங்கே இருக்கக்கூடிய போதகர்களை தெரியும், இங்கே இருக்கக்கூடிய ஊழியங்களை தெரியும். ஆனால் இந்த மாவட்டத்துக்குள் இருந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான மிஷினரிகள் தாங்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. 2001ன்னா 22 வருஷத்துக்கு முன்னாடி சேலம் பஸ் ஸ்டாண்டில் நான் ஒரு நாள் வந்து உட்கார்ந்துருந்தேன். எதுக்கு தெரியுமா? கொல்லிமலை அப்படிங்கிற ஒரு இடத்தை தேடி கண்டுபிடிச்சி அங்கே எலியாஸ் அப்படிங்கிற ஒரு மிஷினரி இருந்தார். அந்த மிஷினரியை நான் போய் பார்த்தேன். அவர் கூட நான் 5 நாள் தங்கி இருந்தேன். ஒரு மிஷினரின்னா என்ன செய்கிறாங்க, அவங்க எப்படி சாப்பிட்றாங்க, அவங்க எப்படி சமைக்கிறாங்க, அவங்கள தேவன் எப்படி நடத்துகிறார், அவர்களுடைய ஜெப வாழ்க்கை என்ன, அவங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை என்ன, அவர்கள் கூட 5 நாள் தங்கி இருந்து அந்த ஊழியத்தை நான் பார்த்துட்டு வந்தேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன் அல்லேலூயா வரமாட்டேங்குது? அங்கே உட்காந்து சாப்பிட்டேன். அவங்க பாருங்கள், காலையில் 3 இட்லி தான் தருவாங்க. 3 இட்லி. 4வது இட்லிக்கு நான் என்ன செய்யணும்? வானத்தை தான் பார்க்கணும். வைக்க மாட்டாங்க. 3 இட்லி தான். அப்படிப்பட்ட ஒரு மிஷினரி ஊழியத்தை நான் பார்த்து சில காரியங்களை கற்றுக்கொண்டேன். அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, அவர்கள் செய்த ஊழியம். அவங்களுக்கு மொபைல்னா என்னன்னு தெரியாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஒன்றும் தெரியாது. அவர்களுக்கு சோசியல் மீடியாவும் தெரியாது, ஆஃப்லைனும் தெரியாது, ஆன்லைனும் தெரியாது, லாஸ்ட் சீனும் தெரியாது. இங்கே நம்மளுக்கு 24 மணி நேரம் போதகர்கள். என் அருமையான தேவ மனிதர்களுக்கு சொல்லுகிறேன், என் அன்பு குடும்பங்களுக்கு சொல்லுகிறேன், வீடுகளை உட்கார்ந்து இந்த வார்த்தையை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளால, உங்கள் ஃபேஸ்புக்குள்ளால, உங்கள் சோசியல் மீடியாவில் லாஸ்ட் சீனை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நீங்கள் ராத்திரி என்ன செய்கிறீங்கன்னு. ஆமேன். சும்மா எடுத்து பார்த்தேன். ஆமேன் சொல்லுங்களேன். ஐயா, ராத்திரி 1:30 மணிக்கு உங்களுக்கு ஆன்லைனில் என்ன வேலை? சும்மா எடுத்து சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆமாம், சும்மா எடுத்து பார்க்குறது என்னத்துக்கு? எதுக்கு சும்மா எடுத்து பார்க்கணும்? தூக்கம் வரல. அன்னைக்கு நம்முடைய அம்மாவும் அப்பாவும் லாஸ்ட் சீனாக என்ன பார்ப்பாங்க தெரியுமா? தூக்கம் வரலன்னா பைபிளை எடுத்து வச்சு என்ன செய்வாங்க? படிப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவங்களுக்கு தூக்கம் வந்துடும். பைபிளை எடுத்து படிப்பாங்க, இல்லைன்னா முழங்கால் போட்டு ஜெபிப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் பெற்றோர்கள் உங்கள் காலில் வந்திருந்து நீங்கள் தூக்கி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் தலையில் கை வைத்து உங்கள் சிரசில் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வைத்து ஜெபித்து கொண்டிருந்தாங்க. அதனால தான் நிர்மூலமாகாமல் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறோம். ஆமேன். உண்டா இல்லையா? அல்லேலூயா. அப்போது நீங்களும் நானும் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும். என்னுடைய வாழ்வில் நான் கண்ணீரோடு அன்னைக்கு நீங்கள் உங்கள் பெற்றோர்கள் கண்ணீரோடு விதைத்தார்கள், நீங்கள் இன்றைக்கு கம்பீரமாய் அறுத்து கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் கண்ணீரோடு விதைக்கும் பொழுது கஷ்டம்தாங்க, ரொம்ப கஷ்டம். விதைக்கிறது டக்குன்னு விதைக்க முடியாது. வசனத்தின்படி விதைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம்னா, விதைக்கும் போது இங்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. சும்மா எடுத்து அப்படியே போட முடியாது. அந்த காலத்தில் சொன்னாங்க இல்லையா, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொன்ன மாதிரி இங்கே வசனத்தில் நமக்கு எழுதி வச்சுட்டாங்க. முள்ளில் போட்டுறாதப்பா, முள்ளுள்ள இடத்துல போட்டுறாத, வழியில் போட்டுறாத, கற்பாறையில் போட்டுறாத, நீ சரியான நல்ல நிலத்தில் போடணும்னு அவர் நமக்கு எழுதி வச்சிருக்கிறதுனால நம்முடைய விதைகளை சரியான நிலத்தில் விதைக்க வேண்டும். அந்த சரியான ஒரு நிலம்தான் நேபாளம். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரியான ஒரு நிலம், சரியான நிலம். நவம்பர் மாதம் 2022 சர்ச்சு கட்டி முடிச்சிருக்கிறோம். 2023 மே மாதம் போனால் என் கூட வந்த மக்கள்கிட்ட சொல்கிறேன், ஐயா நீங்கள் எல்லாம் கொஞ்சம் போய் வெளியில் என்ன செய்யுங்க, கொஞ்சம் வெளியே உட்காருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த பலிப்பீடத்தில் இந்த சைடில் இருக்கக்கூடிய இடத்துல கீழே உட்காந்துக்கோங்க. ஏன்னா மக்கள் உட்கார்றதுக்கு இடம் இல்லை. நான் உங்கள் யாரையும் பரியாசம் பண்ணவில்லை, உங்கள் யாரையும் மட்டுப்படுத்தவில்லை. உங்கள் சபைக்குள்ளே கடந்த 3 வருட காலங்களுக்குள்ள உங்கள் சபைக்குள்ளே எத்தனை புதிய ஆத்துமாக்களை நீங்கள் சம்பாதித்திருக்கிறீர்கள். உங்களுடைய விதை சரியான நிலத்தில் விதைந்திருக்கா? சும்மா மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்கும், பெரிய பெரிய தலைவர்களை திருப்திப்படுத்துறதுக்கும், பெரிய பெரிய ஸ்தாபனங்களை திருப்திப்படுத்துறதுக்கும் நீங்கள் விதைத்து கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த விதை ஒரு ரெசிப்ட் புக்கில் தான் இருக்குமே தவிர ஜீவ புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ரொம்ப முக்கியமான காரியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம், நல்ல நிலத்தில் விதைக்கணும். நல்ல இனி ஒரு விதை இருக்கு பாருங்க. நம்ம பிரயாசங்களை நம்ம என்ன செய்யணுமா? 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் அதில் உள்ள 6வது வசனம். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். ஏன்? அவன் பிரயாசத்தை விதைக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. உங்ககிட்ட நேபாளுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னா உடனே எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம். அப்புறம் உங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டால் அவர் சொல்லுவார், என்னுடைய மனைவிட்ட கேட்கணும். அப்புறம் நீங்கள் 2 பேருமா சேர்ந்து சொல்லுவீங்க, நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு
சொல்கிறோன்னு. நீங்கள் இது இவ்வளோ சொல்லி முடியும் முன்னாடி அவருடைய வருகை வந்துடும். ஆமீன் சொல்லுங்கள். ஆமாம், அவருடைய வருகையே வந்துடும். ஏன்னா நீங்கள் டிசிஷன் எடுத்து எல்லாம் முடியும் முன்னாடி அவருடைய வருகையும் வந்துடும். நான் ஒன்று சொல்லவா, ஒரு அருமையான அம்மாட்ட சொன்னேன், உங்களால் எதை விதைக்க முடியுமோ அதை நீங்கள் விதைக்கலாம். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா நான் ஒன்று செய்கிறேன், இந்த ஊழியத்துக்கு கொடுக்கணும்னு ஆசை, ஆனால் நான் ஏற்கனவே சின்ன சின்ன சில கமிட்மெண்ட்டில் இருக்கிறதுனால என்னால் கொடுக்க முடியல. நான் ஒன்று செய்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு நாளைக்கு 20 ரூபாவை நான் எடுத்து வச்சு பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு அந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க. நானும் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா ஒரு நாள் என்னை கூப்பிட்டு 300 ரூபா கொடுத்தாங்க. இது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். 300 ரூபா கொடுத்தோன்னே எனக்கு பயங்கர சந்தோஷம். ஆமீன் சொல்லுங்கள். 300 ரூபாங்கிறது எனக்கு அப்போ அவ்வளோ பெரிய விஷயம், அவ்வளோ பெரிய விஷயம். அவ்வளோ அந்த அம்மாவிட்டேருந்து அப்படி ஒரு 300 ரூபா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் அந்த வீட்டுக்கு போனேன். நம்ம என்ன செஞ்சாங்க தெரியுமா, குச்சி தையல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்ப்ராய்டரிங், இப்போ தானே எம்ப்ராய்டரிங் மிஷின் எல்லாம் வந்துட்டு, அப்போ கை வச்சு இப்படி இப்படி தருவான். இது பண்ணி அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்களுக்கு தினமும் குச்சி தையலில் வரக்கூடிய காசை எடுக்க முடியாது. ஏன்னா அவர்கள் வீட்டில் ஏற்கனவே கமிட்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, கிராமத்தில் சின்ன நோட்டில் ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கியிருப்பாங்க, டெய்லி 20 ரூபா கொடுக்கணும், அதில் நோட்டில் எழுதிக்குவாங்க. அப்போ இந்த அம்மாவால் முடியாது. ஆனால் அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அடிஷ்னலாக கொஞ்சம் கூட நூல் வாங்கி கொஞ்சம் வேலை செய்து ஒவ்வொரு நாளும் 20 ரூபாவை எடுத்து சேர்த்து வச்சு அப்படி தன்னுடைய பிரயாசத்தை அவர்கள் விதைத்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த விதைப்புக்கு பலன் என்ன தெரியுமா? அந்த விதைப்புக்கு பலன் என்ன தெரியுமா? அவர்களுடைய மகன் துபாய் பட்டணத்தில் நல்ல வேலையில் அமர்ந்து ஒரு மிஷினரி குடும்பத்துக்கு மாதம் 5000 ரூபாய் அனுப்பிட்டு இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லலாம். அல்லேலூயா. அவங்க சபை போதகர் என்னை அழைத்தார். ஐயா, எங்கள் சபையிலேருந்து ஒரு தம்பி துபாய் பட்டணத்தில் இருக்கிறார், அந்த தம்பி ஒரு மிஷினரி குடும்பத்தை பொறுப்பெடுக்கணும் அப்படின்னார். நான் சொன்னேன், ஐயா கண்டிப்பாக அவர் எடுத்த நல்ல முடிவு தாங்க, ஆனால் ஒவ்வொரு மாதமும் அந்த போதகர் அந்த 5000 ரூபாவை வாங்கி இந்த ஊழியத்தில் அதை கொடுத்து கொண்டிருக்கிறார், அதை விதைத்து கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய தாய் செய்த ஒரு சின்ன ஒரு செயல், ஒரு சின்ன பிரயாசத்தை கர்த்தர் கணக்கில் வைக்கிறார். இன்றைக்கு அதே துபாய் பட்டணத்துக்குள்ள இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், ஆயிரக்கணக்கான என் குடும்பங்கள், தெரிந்தவர்கள், சொந்தக்காரர்கள், ஊரில் உள்ளவர்கள், உறவினர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல், யாருடைய ஒரு உதவியும் இல்லாமல், யாருக்கு ஒரு வழிகாட்டுதலோ பெரிய மேப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. தேவனுடைய கிருபையினால அந்த மகன் அபுதாபி பட்டணத்தில் நல்ல ஒரு வேலையில் இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் ஒரு மிஷினரியை இன்றைக்கு தாங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆமீன் சொல்லுங்களேன். பிரயாசத்தை விதைப்போம், பிரயாசத்தை விதைப்போம். ஒரு சகோதரன் சொன்னார், என்னுடைய ஃபினாயில் கம்பெனி, என்னுடைய லோஷன் எல்லாம் சேல்ஸ் பண்ணக்கூடிய கிளீனிங் மெட்டீரியல் வச்சிருக்கக்கூடிய எங்களுடைய கம்பெனிலேருந்து என்ன வருமானம் வருதோ அதில் நான் ஒரு தொகையை நான் எடுத்து இந்த ஊழியத்துக்கு விதைக்க விரும்புகிறேன். அந்த சகோதரன் நான் ஒரு நாள் கேட்டேன், பிரதர் நீங்கள் எங்களுக்கு உண்மையாக இருக்கிறீங்க, எல்லோரும் கவனிங்க, நீங்கள் எங்களுக்கு உண்மையாக இருக்கிறீங்க, இதே போல் உங்கள் சபைக்கு உண்மையாக இருக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. உங்கள் சபைக்கு நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா? உங்கள் போதகரிடத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா? உங்களுடைய சபைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய தசம பாகத்தை நீங்கள் உண்மையாக கொடுக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் சபைக்கு நீங்கள் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு நல்ல நிலத்தில் விதைக்கும் பொழுது அதனுடைய பலனை பார்க்க முடியும். இல்லைன்னா நீங்கள் விதைச்சது வளரும், பார்க்க முடியாது. அப்புறம் உங்களுடைய பார்வை எப்படி மாறி போயிடும்? நம்ம படித்தபடி காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகத்தை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான் ஆகி போயிடும். அல்லேலூயா. கடைசியாக ஓசியா 10வது அதிகாரத்தில் உள்ள 12வது வசனத்தில் முதல் வார்த்தை, நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள். போதும், நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் நீதியா விதைக்கிறீங்க? ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லித்தரேன். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒரு வேலை வேணும், எனக்கு மட்டும் என் மகனுக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சுன்னா நாங்கள் உண்மையாக இருப்போம், நாங்கள் ஆண்டவருக்காக கொடுப்போம், ஊழியத்துக்கு ஏதாவது செய்வோம். ரொம்ப நீதியாக பேசுவாங்க. ஆண்டவர் நல்ல ஒரு வேலையை கொடுப்பார். வேலை கிடச்சிருச்சு, அந்த சம்பளத்தை வாங்கின உடனே ஓடுவாங்க, இது என் ஆண்டவருக்குரியது, இது என் சபைக்குரியது, ஓடுவாங்க, உண்மையாக இருப்பாங்க.
கொஞ்ச நாள் கழித்து போனோன்னா 2 வருஷம் ஆன உடனே அதே தம்பிக்கு இன்க்ரிமெண்ட் வரும். ஆமேன்னு சொல்லுங்கள். இன்க்ரிமெண்ட் அவருக்குரியது. நான் நல்லா வேலை செஞ்சேன், எனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுத்தாங்க. இதில் எதுக்கு நான் ஆண்டவருக்கு கொடுக்கணும்? அல்லையா சொல்லுங்களேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படியெல்லாம் விதைக்கணுங்கிறத கற்றுக்கொள்ளுங்க. கண்ணீர்னால விதைக்கலாம், ஜெபத்தினால விதைக்கலாம், நீங்கள் உங்களுடைய ஆவியினால் விதைக்கலாம், உங்களுடைய விசாரிப்புகளினால் விதைக்கலாம், உங்களுடைய பிரயாசங்களினால் விதைக்கலாம், உங்களுடைய நீதிக்கென்று நீங்கள் விதைக்கலாம். ஏன்னா அப்படிப்பட்ட அந்த விதை தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளத்தை பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நேபாள் என்ற ஒரு தரிசனம் நிறைவேறுவதற்கு தேவன் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறார். முடிக்கும் முன்பதாக சொல்லுகிறேன், நான் 2009 தான் நேபாளுக்குள்ளே போயிருக்கிறேன். 1902களில் சாது சுந்தர சிங் நடந்து திரிந்த பகுதி. அவர் திபெத்துக்கு போகும்போது நேபாள் வழியாக தான் போயிருக்கிறார். அதன் பிறகு அந்த தேசத்துக்குள்ள 1902 அங்கே ஒரு பரிசுத்தவனுடைய பாதங்கள் பட்டிருக்கிறது. 3 கோடி இருக்கக்கூடிய நேபாள் தேசத்தில் ஏகதேசம் 30% ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்துவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன், கணக்கெடுப்பு என்ன கணக்கெடுப்பு எடுக்கிற கணக்கில் எல்லாம் நம்ம உண்மையை கொடுத்துட்டு இருக்கிறோமா? இன்டர்நெட்டில் போய் நேபாள் பாப்புலேஷன் இன் கிறிஸ்டியன் போடுங்க, 1%, 0.3%. கூகுள் 1000 சொல்லுங்க. ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய கூட்டம் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கில் ஆண்டவருடைய மந்தையில் வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்துக்கு தான் ஆண்டவர் நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். காஸ்பல் ஃபார் நேபாள் என்ற ஒரு ஊழியத்தின் மூலமாக உங்களை மனதார நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எப்படி விதைக்கலாம் என்பதை இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் தான் போட்டிருக்கிற மெசேஜெல்லாம் இருந்து கொடுக்க முடியாது. சின்ன ஒரு ஸ்பார்க்கு தான். நீங்கள் கண்ணீரோடு நீங்கள் விதைக்க கற்றுக்கொள்ளுங்கள். உண்மையாக உங்கள் இருதயத்திலிருந்து ஆவிக்கென்று நீங்கள் அதை விதைக்கணும். ஒரே ஒரு ஆலோசனையோடு முடிக்கிறேன். அநேக குடும்பங்கள், சேலம் மாவட்டத்தை குறித்து எனக்கு தெரிந்த ஒரு காரியம், எல்லா சபைகளும், எல்லா தேவ ஊழியர்களும், எல்லா போதகர்களும், எல்லா டினாமினேஷனில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மிஷினரிகள் தாங்கப்படுறாங்க. என்னுடைய ஒரே ஒரு காரியம், என் வீட்டு பக்கத்தில் நான் ஒரு செடி வளர்க்குறேன்னா அந்த செடியை நான் தண்ணி விடுறேன், அந்த செடிக்கு உரம் போடுறேன், அந்த செடி வளர்ந்து கனி கொடுக்கணும், இல்லைன்னா பூ கொடுக்கணும், ஏதாவது ஒன்று கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கி நம்மள பலர் செய்யக்கூடிய ஒரு தவறு, நான் கொடுக்குறேன். ஆமென் சொல்லுங்க. நான் கொடுக்குறேன், அவன் செஞ்சா செய்கிறாங்க, எங்கேயோ போகிறாங்க, நமக்கு என்ன, ஏன் வேலை கொடுக்குற வேலை. இல்லை, அந்த காலம் தாண்டிடுச்சு. அதெல்லாம் 2020 மார்ச் மாதம் 21 முடிஞ்சு போச்சு. இப்போ உங்களையும் என்னையும் ஆண்டவர் இங்கே வைத்திருப்பது, நீங்கள் விதைக்கிற விதை நல்ல நிலத்தில், நல்ல ஊழியத்தில், நல்ல தரிசனத்தில் விதைக்கப்படணும். மனுஷனை திருப்திப்படுத்தக்கூடிய ஊழியம் வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு விதை உங்களுக்கு வராது. அந்த விதையை நீங்கள் பார்க்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய வருகையில் ஒரு கூட்டம் ஜனங்களை கொண்டு போ. நான் உங்களுக்கு சொன்னேன்ல, எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும்? அருமையான போதகர்கள் இங்கே இருக்கிறீங்க, விசுவாசிகள் இருக்கிறீங்க. போதகர்களுக்கு கேட்குற, உங்களுடைய சபையில் கடந்த 3 வருடத்துக்குள்ளே நடந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கணக்கெடுங்க. என் சபைக்குள்ளே 3 வருடங்களுக்குள்ளே என்னென்ன காரியம் நடந்துச்சு. எதுக்கு? நீங்கள் பெரிய ஆளாக சின்ன ஆளாக பார்க்குறதுக்கு இல்லை. 2024 என் சபையை குறித்த ஒரு தரிசனம், என் குடும்பத்தை குறித்த ஒரு தரிசனம். சகோதரிகள், விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், கடந்த 3 வருஷத்துக்கு கணக்கெடுங்க. 3 வருஷமாக நான் ஒழுங்காக சபைக்கு போவேன். நான் எல்லா ஆராதனை காலத்துக்கும் என்ன பிரயோஜனம்? நான் அந்நிய பாஷை பேசுவேன், என்ன பிரயோஜனம்? நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கிறேன், பிரயோஜனத்தை சொல்லுங்க. ஐயா, 3 வருஷம் என் சபைக்குள்ள 5 புது விசுவாசிகளை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்ம சபை என்ன செய்யும்? விசுவாசிகளினால் நிரம்பும். ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், இந்த சேலத்துக்குள்ளால என் ஆண்டவருடைய தெய்வீக சமாதானத்தை தருவார். சபைகளுக்குள்ள ஒரு பெரிய உயிர்மீட்சி உண்டாகும், ஒரு பெரிய உயிர்மீட்சி உண்டாகும். சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் உங்களுக்கு கொடுத்த நாட்களில் செய்கிற ஊழியத்தை சந்தோஷமாக செய்யுங்க, திருப்தியாக செய்யுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணீரோடு நீங்கள் விதைச்சிருக்கிறீங்க, பிரயாசப்பட்டு விதைச்சிருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் மேலே நீதிக்கென்று விதைச்சிருக்கிறீங்க. நிச்சயமாய் நீங்கள் அதை அறுவடை செய்வீர்கள். உங்கள் கைகளை எடுத்து இருதயத்தில் வைக்கலாமா? பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் வைங்க. வீடுகளில் உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்களும் உங்கள் கைகளை எடுத்து இருதயத்தில் வைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தெய்வமே, எப்படி விதைக்கலாம் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம்.
கண்ணீரோடு விதைப்பதற்கு, பிரயாசப்பட்டு விதைப்பதற்கு, நீதிக்கென்று விதைப்பதற்கு நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். இந்த சேலம் மாவட்டத்திற்காக, எங்களுடைய இந்த பட்டணத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக, இந்த மாவட்டத்தில் உள்ள சபைகளுக்காக, இந்த மாவட்டத்தில் உள்ள என் அருமையான போதக பிதாக்களுக்காக, அருமையான தேவ ஊழியர்களுக்காக, சுவிசேஷ ஊழியர்களுக்காக, ஊழியம் செய்யக்கூடிய அருமையான சகோதரிகளுக்காக, இன்றைக்கு இந்த தரிசன விதைகள் கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய எங்கள் அன்பு சொந்தங்களுக்காக நிறைஞ்ச மனசோடு இவர்களை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால மனதார ஆசீர்வதிக்கிறேனப்பா. ஒரு விசை கர்த்தர் மனம் இறங்குங்க ஆண்டவரே. இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையை தொலைக்காட்சியில் கேட்டு நான் இந்த ஊழியத்திற்காக, இந்த தரிசனத்திற்காக என் வாழ்க்கையில் நான் இதுவரை எடுக்காத ஒரு தீர்மானத்தை எடுப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வைராக்கியத்தை என் தேவன் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமாக வசனத்தை கொண்டு கர்த்தர் எங்களை திருப்தியாக்கும். நாங்கள் வாழுகிற வாழ்க்கையில் ஒரு நாளாகிலும் கிறிஸ்துவுக்காய் வாழ, ஒரு நாளாகிலும் நாங்கள் வைராக்கியமுள்ள ஒரு நபர்களாய் எழும்பி நிற்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஒரே ஒரு ஆத்துமாவை ஆகிலும் நாங்கள் உம்முடைய மந்தையில் சேர்ப்பதற்கு எங்களை எடுத்து பயன்படுத்தும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நேபாள் தேசத்தில் 330 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதத்தில் நம்ம செலவு பண்ணுறது எப்படின்னா, ஒரு பிள்ளை எப்படி வளர்க்குறோம் அப்படின்னா, பிள்ளைங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ ஒரு பிள்ளைக்கு உணவுக்கு, நல்லா கவனிங்க, உணவுக்கு 1000 ரூபாய், படிப்புக்கு 1000 ரூபாய். அந்த மாலையில் கொடுக்குறோம் தெரியுமா, அது ஒரு ப்ராஜெக்ட். அது ஒரு சின்ன ஒரு மாலை உணவு, அது 400 ரூபாய். இதுதான். இதை ஒரு பிள்ளைக்கு 3 பேராக உதவி செய்யலாம். ஒரே பிள்ளைக்கு 2400 ரூபாய் ஒருத்தங்க கொடுக்க வேண்டாம், ஒருத்தங்க 1000 ரூபாய். அப்படி தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா நம்ம நிறைய ஊழியங்களுக்கு எல்லோரும் கொடுக்கறதுனால. ஸோ ஜெபியுங்க, வாய்ப்புகள் கிடைத்தா இது பண்ணுங்க. ஆனால் இப்போ நம்ம அருமையான பாஸ்டர் இஸ்ரேல் அவர்கள் நம்மோடு கூட ஜெபிப்பார். ஜெபம் பண்ணுவோம். கல்வி மிகவும் அவசியம். நேபாளம் வெறும் மழையாக இருக்குது. பஸ்ஸு போகிற இடம், அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட இடங்களுக்கு இப்படி கர்த்தர் அவர்களை அனுப்பியிருக்கிறார் என்பது மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தர் அருமையான ஐயாவுக்கு சகோதரர் கொடுத்த அந்த தரிசனத்தை அவர் தொடர்ந்து நிறைவேற்றும்படியாக, குறிப்பாக அந்த அரசு பள்ளிகளே விதமாக அவர் தத்தெடுத்திருக்கிறார்கள். அரசாங்கம் அதற்கு உதவி செய்கிறது என்றால் அது மிகுந்த ஆச்சரியமான ஒரு காரியம். ஆனபடினாலே இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக மோசே விசுவாசத்தினாலே வளர்ந்தபோது எகிப்தில் இருக்க சந்தோஷத்தை வெறுத்து விட்டு, பாவ சந்தோஷத்தை வெறுத்து விட்டு தேவ ஜனங்களோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் நாம் இருக்கிற எல்லா வசதியுள்ள இந்த இடத்திலே ஊழியம் செய்ய நாம் பயப்படுகிறோம். எந்த ஒரு வசதியும் இல்லாமல் இந்தியாவின் வடகோடியில் இருக்கிற, இந்தியாவை தாண்டி இருக்கிற தேசத்திலே ஊழியம் செய்கிற அருமையான இந்த ஐயாவுடைய சகோதர ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த பள்ளி ஊழியத்தின் இந்த குழந்தைகளுடைய சாப்பாடு, மற்ற புத்தகங்கள், மற்ற பேக், இந்த காரியங்களுக்கெல்லாம் அவள் கொடுக்கிறதான அந்த உதவிக்காக உதவிக்கரத்தை கர்த்தர் சேலத்திலிருந்தும் நீட்டும்படியாக இந்த மீடியாவை, விசேஷமாக கெவன் டிவி பார்க்கிற மக்கள் எல்லாரும் அதற்கான கரங்களை நீட்டும்படியாக நம் கர்த்தர் நோக்கி பார்ப்போம். சோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வவல்லமையுள்ள தேவனே, மே துதிக்கிறோமப்பா. கர்த்தாவே சோத்திரம், கர்த்தாவே சோத்தரிக்கிறோம். நினிவே பட்டணம் அக்கிரமத்தில் நிறைந்த பொழுது கர்த்தாவே ஒரு கர்த்தாவே யோனாவை அனுப்பி கர்த்தாவே சோத்திரம், சோத்திரம். இந்த தேசத்துக்கு கர்த்தாவே சத்தியத்தை பிரசங்கித்த பொழுது ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். இயேசுவே தேவனின் கர்த்தாவே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத இந்த மக்களுக்காக இறங்குவேன்னு சொன்ன தேவன் ஆண்டவரே, அந்த ஜனங்களுக்காக இறங்கின தேவன் ஆண்டவரே, எங்கள் தமிழ்நாட்டின் கடற்கோளில் இருக்கிற, இந்தியாவின் கடற்கோளில் இருக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து அருமையான சகோதரனை கர்த்தாவே எழுப்பினதற்காக, நேபாளத்தை கர்த்தாவே பாரமாய் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம். அவரோடு கர்த்தாவே அவருடைய கரத்தை பலப்படுத்தும்படியாக அந்த மோசேயின் கரம் திறந்தபோது கர்த்தாவே ஆரோனும் ஊரும் அதை தாங்கி பிடித்தார்கள் ஆண்டவரே. யுத்தம் ஜெயமாக இருந்தது ஆண்டவரே. அவ்விதமாக இந்த ஊழியத்தை தாங்கக்கூடிய தேவனுடைய மனிதர்களை, தேவனுடைய பிள்ளைகளை எழுப்பும்படியாக ஜெபம் பண்ணுற சுவாமி. அந்த ஊழியத்தில் ஒரு நாளும் தொய்வு வந்துவிடக்கூடாது சுவாமி. ஆம் தந்தை
தந்தையே சுதிக்கிறோம் அப்பா. தேவன் நினைத்ததே செய்ய நினைத்தது ஒன்றும் ஒரு நாளும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறோம். ஆம் தேவனே சுதிக்கிறோம். அவர் எடுத்திருக்கிற முயற்சி, கர்த்தர் மேற்கொண்டிருக்கிற பாரம், தரிசனம் ஒரு நாளும் கர்த்தர் சோதரிக்கிற சுவாமி. தொய்ந்து போகாதபடி இன்னும் ஆயிரங்களை, இன்னும் லட்சங்களை கர்த்தாவே ஆயத்தப்படுத்தக்கதாக அனுக்கிரகம் செய்ய முடியா ஜெபிக்கிறோம். இங்கே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, தேவனுடைய தாசர்களுக்கு இந்த பாரத்தை அதிகமாக மாற்ற முடியா ஜெபிக்கிறோம். தேவன் ஜெபத்தை கேட்டதற்கு நன்றி செலுத்துகிறோம். செய்ய போகிற கர்த்தா மகத்துவமான காரியங்களுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே என்னுடைய ஊழியங்களை ஆசீர்வதியும், குழுவினரை ஆசீர்வதியும், மிஷனரிகளை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். சித்தோவான் மாவட்டத்துக்காக நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? தெய்வ சமூகம் எல்லாம் அப்படியே கண்களை மூடி சத்தத்தை உயர்த்தி கொஞ்சம் ஜெபிக்கலாமே. நாம் இன்றைக்கு இங்கே ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தர் கேட்கிறார். இருக்கிறவங்களை அப்படியே கொஞ்சம் எழுந்திருக்கலாமே. எல்லாம் கொஞ்சம் எழுந்து நின்று கண்ணீரோடு தெய்வ சமூகத்தில் மெல்ல ஜெபிக்கலாமே. நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவர். உண்மையாகவே கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். நம்ம எவ்வளோ சொகுசாக தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நேபாள் தேசத்தில் எவ்வளவோ ஜனங்கள் அந்த கஷ்டப்படுகிறாங்க. அந்த சித்தோவான் அந்த மாவட்டத்தில் கண் பார்வை இழந்து போய் இருக்கும்போது இது ஒரு பெரிய வாதை என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் கர்த்தர் மாற்றணும். தெய்வீக கிருபை உண்டாக்கும்படி நம்ம எல்லாம் ஒன்று இணைந்து ஜெபிக்கலாமே. உங்கள் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாமே. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வல்லமை உள்ள கிருபைக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் தேவ சமூகத்தில் வருவார்கள் என்கிற வார்த்தைக்காய் நன்றி அப்பா. என்னை நோக்கி கூப்பிடு என்று நாங்கள் பைபிள் வாசிக்கிறோம். உமக்கு நன்றி. கொஞ்சம் கேட்கலாம். நம்முடைய கரத்தை வானத்துக்கு நேர உயர்த்தி கேட்கலாமே. ஓ நன்றி ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, தேவ சமூகத்தில் நாங்கள்லாம் ஒன்று இணைந்து நேபாள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த சித்துவான் மாவட்டத்துக்காக நன்றி அப்பா. கண் பார்வை இறந்து போயிருக்கிறதானே ஒவ்வொரு ஜனங்களுக்காய் தேவ சமூகத்துக்குள் நாங்கள் ஜெபிக்கிறோம். நூற்றுக்கணக்கான மக்கள் கண் பார்வைகள் இழந்து போயிருக்கிற ஒவ்வொரு நபர்களை கத்தனை கண்ணோக்கி பார்ப்பதாக. தெய்வீக கிருபை உண்டாவதாக, தெய்வீக பாதுகாப்பு உண்டாவதாக. இழந்து போன கண் பார்வை மீண்டுமாய் அவர்களுக்கு கண் பார்வை திறந்து கொடுக்கும்படி தேவ சமூகத்துக்குள் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படியே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியேப்பட்ட பாரங்கள் நீர் எங்களுக்கு கர்த்தர் தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியின் வல்லமை உள்ள கிருபைகளை பொறுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தெய்வீக பிரசன்னம் உண்டாவதாக. ஆவியானவரே உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்துக்குள் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே மனமிறங்குவராக. அந்த தேச மக்களுக்காய் மனமிறங்குவராக. கண் பார்வை இல்லாமல் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களுக்கு ஆண்டவரே நீர் மன இரக்கத்தை உண்டாக்குனாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் ரத்தத்தினாலே ஒரு விடுதலை, கண் பார்வை அற்று போயிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கு நல்ல ஒரு விடுதலை கர்த்தர் தருவாராக. ஜபத்தில் மட்டுமல்ல, பொருளாதாரத்தில் தாங்கும்படி நாங்கள் முன் வருகிறோம் ஐயா. பொருளாதாரத்தை தாங்கும்படி நாங்கள் முன் வருகிறோம். எங்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல ஒரு பாரத்தை கர்த்தர் தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இப்படிப்பட்ட ஒரு பாரத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே துதிக்கிறோம். ஒரு வல்லமையுள்ள கிருபைக்குள் நாங்கள் ஒன்று இணைந்து நேபாள் தேசத்தில் இருக்கிற சித்துவான் இந்த மாவட்டத்துக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கண் பார்வை இழந்து போயிருக்கிறதானே அது ஜனங்களுக்கு பல தேவைகள் உண்டு. எல்லா தேவைகளை சந்திக்க ஆண்டவரே நாங்கள் முன் வருகிறோம் ஐயா. அவங்களுக்கு நாங்கள் ஜெபிப்போம். பொருளாதாரத்தில் அவங்களுக்கு நாங்கள் தாங்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் தரிசனம் மூலியமாய் நீர் எங்களை அறிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் ஆண்டவரை செயல்படக்கூடிய கிருபைகள் கர்த்தர் தருவராக. நீர் எங்கள் ஜபத்தை கர்த்தர் கேட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஐயா கொடுத்துருக்கிற பாரத்தை நீங்கள் ஜெபம் பண்ணி செயல்படுங்க. உங்களால் முடிந்த காரியங்களை அவர் சொல்லியிருக்காரு, எந்தெந்த மாதிரி தேவைகள் இருக்குதுன்னு சொல்லி அதைக்காக நீங்கள் உங்களுடைய ஜெபத்தில் வீட்டில் போய் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் செயல்பட வேண்டும். ஏன்னா மிஷினரியாக நானும் என்னுடைய வாழ்க்கையில் சில மாநிலங்களுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், இங்கே ஊழியங்களை செய்திருக்கிறேன். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இப்போ இந்த ஊழியத்துக்காக நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை தீர்மானிக்க வேண்டும். அல்லேலூயா. தீர்மானித்து அதை செயல்படுத்துங்க. அல்லேலூயா. இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் என்ன செயல்பட போகிறீங்க என்பதை உங்கள் மனதில் தீர்மானித்து அதை செய்யுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம்.
ரெவரண்ட் அகஸ்டின் அவர்கள், எங்கள் அன்பு சகோதரர் அவர்கள் வந்து ஜெபித்து தரிசன விதைகளுக்கும் நம்ம எல்லாருடைய ஆசீர்வாதத்துக்காகவும் ஜெபிக்கணும். ஊழியங்கள் என்பது பல விதத்தில் இருக்குது. நான் ஊழிய பாதையில் வெளியில் வந்து 40 வருஷம் ஆச்சு. நான் ஒரு 4 தலைமுறை ஊழியங்களை பார்த்துருக்கேன். தேவனுடைய மகிமையான அற்புதமான தலைவர்களோடு கூட பயணிக்கிற பெரிய பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அதனால தான் கர்த்தர் இன்னைக்கு என்னை இந்த இடத்துல வச்சிருக்கிறார். இந்த ஹெவன் டிவி ஊழியத்தினுடைய தரிசனத்தை பாஸ்டர் ஜான்சன் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். பாஸ்டர் ஜான்சன் தான் எனக்கு இதை குறித்து சொன்னாங்க. இது முதல் முறையாக அவர்கள் இந்த பட்டணத்துக்கு வந்து செய்யக்கூடிய கூட்டம். இந்த நேபாள் மிஷனை மிக தரிசனத்தோடு, தொலைநோக்கு பார்வையோட, தரிசன பார்வையோடு அவர்கள் செய்வது உண்மையில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்குமானால் நீங்கள் இந்த பட்டணத்தில் இன்னும் மகிமையான காரியங்களை தேவனுக்காக செய்யலாம், நாம் செய்வோம். ஒரு தரிசனத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க. நீங்கள் போகும்போது இந்த தரிசனத்தை இங்கேயே விட்டுட்டு போயிடாதீங்க, இதை சுமந்து கொண்டு போங்க. நிச்சயமாய் இந்த ஊழியத்தை நாம் தாங்குவோம், ஊழியத்துக்காய் பிரயாசப்படுவோம், ஜெபியுங்கள். உங்களுக்கான சிறந்த பங்கு ஏதாவது ஒன்று கிடைக்குமானால் அது என்ன பண்ணலாம், ஆண்டவருக்காக அதை நாம் கொடுக்கலாம். உங்கள் பாஸ்டர்ஸ்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா அந்த பாஸ்டர் என்ன பண்ணுவார், அந்த ஊழியத்திற்காக அதை அனுப்பி கொடுப்பார். ஆகவே அதை நாம் சிறப்பாய் செய்வோம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. பாஸ்டர் ஐயாவுடைய குடும்பத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன். முதலாவது ஐயாவுடைய குடும்பத்துக்காக, இந்த ஹெவன் டிவி ஊழியங்களுக்காக முதலாவது பாஸ்டர் ஜான்சன் ஜெபம் பண்ணுவாங்க. நாம் ஜெபிக்கலாம். எல்லா கண்களையும் மூடி தெய்வ சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். ஹெவன் டிவி மினிஸ்டர் ஐயாவுக்காக குடும்பத்துக்காக நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். எல்லா கண்களும் மூடலாம். தெய்வ சமூகத்தை நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே ஸ்தோத்திரம், வல்லமையுள்ள கிருபைக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான ஐயாவுக்காய் கொடுத்த துணைவியர்க்காய் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் சீயோனை நீ ஆஸ்வதிப்பார், ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்கிற வார்த்தைக்காய் நன்றி. நாங்கள் மனப்பூர்வமாய் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நேபாள் தேசத்தை தரிசனமாய் கொண்டு செயல்படுகிற இந்த ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அவரோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃப்மார்களுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. தெய்வீக கிருபை உண்டாக்கும்படி தெய்வ சமூகத்துக்குள் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்டு இன்னும் நேபாள் தேசத்தில் ஆண்டவரே செல்ல முடியாத மாவட்டத்திலெல்லாம் இந்த ஊழியத்தை செல்லும்படி கர்த்தருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சின்ன ஒரு கூட்டமாக இருந்தாலும் நாங்கள் நேபாள் தரிசனத்தை பெற்றுக்கொண்டு ஒரு குடும்பத்துக்காய் தொடர்ந்து ஜெபிப்போம் என்று தேவ சமூகத்தில் வாக்கு கொடுக்கிறோம். அந்த தரிசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஐயா. தொடர்ந்து கர்த்தர் எங்களை நடத்தும். தெய்வீக கிருபைக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பல மடங்கு ஆண்டவரே இந்த நேபாள் ஊழியங்கள் வளர்ந்து பெருகக்கூடிய கிருபைகள் கர்த்தர் தருவராக தெய்வீக கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? கடைசி ஜெபத்தை செய்திருவோம். அன்பு தகப்பனே, அருமையான இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நேபாள் தேசத்திலே நடைபெறுகிற ஊழியங்களை குறித்தும், அந்த தேசத்தில் அவர்களுக்கு இருக்கிற ஆபத்துகளும், அந்த தேசத்தின் கட்டுப்பாடுகளும், அந்த தேசத்திலே வரையறுக்கப்பட்டிருக்கிற விதிமுறைகளும், அதை தாண்டி செய்யக்கூடியதான தரிசன பணிகளையும் தேவனுடைய கரத்தில் நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் அந்த தேசத்துக்குள் கடந்து செல்லும் போது ஒரு திறந்த வாசலை தேவன் உண்டு பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த நேபாள் தேசம் முழுவதிலும் இதுவரையிலும் 50 மாவட்டத்திற்குள் அவர்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள். இன்னும் ஆண்டவர் அந்த 77 மாவட்டங்களை அவர் நிறைவு செய்யத்தக்கதாக, அதற்குள் கடந்து செல்லத்தக்கதாக தேவன் உதவி செய்வீராக. அவ்வப்போது அங்கே ஏற்படக்கூடிய இயற்கை பேரழிவுகள், சீற்றங்கள், இவை எல்லாவற்றுக்கும் இந்த மிஷனரிகளையும் அவருடைய குடும்பங்களையும் தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய், அங்குள்ள மக்களை காத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே விதமான தரிசன பகிர்வை உடைய பிள்ளைகள் எங்களுக்கு தந்ததுக்காய் நன்றி. தொடர்ந்து இந்த ஊழியத்தை, இந்த ஹெவன் டிவி நிறுவனத்தை, இதில் பணியாற்றக்கூடிய அத்துணை தேவ மனிதர்களையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தேவ கிருபை கூட இருக்கட்டும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.